அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே நான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதும் நாம் பம்மின் உடவியை மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்றபையில் புகுந்தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்மநேய ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அப்பா காலமாகி இது 3வது மாச பூசம். அப்போ அப்பா இறந்த ஒரு வாரத்துக்குள்ளாரையே வெண்ணந்தூர்ல ஒரு மீட்டிங் அப்பா வந்து வெண்ணந்தூர்ல சபை ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ வந்து பத்திரிகையை வந்து நம்மளுடைய கன்சாமியை அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ பார்த்துருக்கும் போது அப்பாவுடைய பேர் அதில் இருந்துச்சு. அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கு, அங்கே போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போது அவங்க எல்லாம் அப்பாவுடைய மறைவு நிகழ்வு வந்து போனதுக்கப்புறம் அந்த பத்திரிகையும் அனுப்பிச்சிருந்தாரு கன்சாமி ஐயா எனக்கு. அப்போது பார்த்துட்டு நானும் அவர் கன்சாமி ஐயாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், இந்த மாதிரி அப்பா பேசக்கூடிய தலைப்பு இருக்குது, நீங்கள் போட்டிருக்கீங்க, இப்போ அப்பா இல்லாதனால அந்த தலைப்பில் நான் வந்து பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவரும் ரொம்ப பெருந்தன்மையோட அதனால் என்னைக்கா வாங்கன்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஈரோட்டில் ஒரு சன்மார்க்க மேடையில் பேசியிருக்கேன். ஸோ வெண்ணந்தூர் வந்து 2வது மேடை எனக்கு. ஸோ அங்கே போய் பேசும்போது அப்பா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மாதம் மாதம் அப்பா வந்து பூசத்துக்கு வருவார் வடலூருக்கு, நாங்கள் மற்ற ஊருக்கு எங்கே போகிறாரோ இல்லையோ வடலூரில் மாதமான அவர் வந்து பூசத்தன்னைக்கு பேசுறதுனால எங்கள் எல்லாத்துக்குமே ஐயாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாதம் மாதம் கிடைக்கும், நீங்களும் மாதம் மாதம் நீங்கள் அங்கே வருவீங்களா, பார்க்க முடியுமா, பேசலாமா, நீங்கள் வந்து இந்த பயணத்தை தொடரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே கூட அப்பாவை வந்து நல்லடக்கம் பண்ணதுக்கப்புறம் சன்மார்க்கம் படிப்படி தான் பண்ணுவோம், எந்த சாந்திய சடங்கு சம்பிரதாயம்லாம் இல்லை, அவர் மட்டும் படிச்சுட்டு வரலாறு சொன்ன மாதிரி நம்ம அடக்கம் பண்ணோம். அடக்கப்பட்டு வந்தது கூட அதுக்கப்புறம் அம்மாவோ அக்கா வீட்டிலலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அம்மா கேட்டது, ஏன்னா அப்பா வந்து சன்மார்க்க பணி தான் முழு நேர பணியாக பண்ணிட்டு இருந்தாங்க, அதை வந்து நீங்கள் யார் இப்போ தொடர போறீங்க, அதெல்லாம் வந்து அம்மா எங்ககிட்ட கேள்வி கேட்டது. என்னுடைய தங்கை இது நான் வெண்ணந்தூர் மீட்டிங்கில் பேசும்போது கூட நான் இதை சொல்லியிருந்தேன். ஏன்னா எப்பயுமே நார்மலாக இருக்கிறவங்க ஒரு அப்பாவாக இருக்கிறவங்க இறக்கும் போது அம்மாக்கள் கேட்கறது போகிறோம், அப்பா இல்லாத குடும்பத்தை எப்படி கொண்டு போக போறீங்க, என்ன பண்ண போறீங்க, ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு கேள்விகளும் குடும்பம் சார்ந்த ஒரு கலந்துரையாடல் தான் இருக்கும். ஆனால் அம்மா வந்து எங்ககிட்ட கேட்டது வந்து அப்பா விட்டுட்டு போன பணியை யார் தொடர போறீங்க, இதுதான் அம்மா வந்து எங்களை பார்த்து கேட்ட கேள்வி. அக்காவும் அதே மாதிரி. ஏன்னா அப்பா வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பூரா வெளிநாடு முதல் கொண்டு இன்னைக்கு சன்மார்க்கத்தில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு தெரியுறாருன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா. அம்மாவுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், ஏன்னா இன்னைக்கு வீட்டில் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு விசேஷம் பண்ணுறதுனா கூட இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுனா கூட வீட்டம்மாவுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு அம்மாவுக்கு பிடிச்ச பொருளை வீட்டு கணவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த அம்மாவும் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சாதாரண பொருள் வாங்குறதுலேயே ஒரு நிகழ்வு நடத்துறதுலேயே வந்து கணவன் மனைவியும் ரொம்ப கருத்தொற்றுமை இருந்தால் தான் அது வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு குடும்பமாக சொல்லிட முடியும். நீங்கள் ஆன்மீக பயணங்கிறது வந்து தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. சில நேரத்தில் வந்து மகளிர்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், கணவர் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கி போனாருனாக்கா ஐயோ ஒரு குடும்பத்தை விட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது, குட்டி இருக்குது, தொழில் இருக்குது, வருமானம் போயிடும், சொந்த பந்தம் என்ன நினைக்கும், இந்த மாதிரி ஒரு பல பிரச்சனைகள் வந்து ஒரு பெண்களுடைய எண்ணத்தில் ஓடும். அது வந்து அவங்களால தப்பு இல்லை, இயல்புலேயே வந்து அந்த ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வுங்கிறது ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கூட பிறந்தது ஒரு பாதுகாப்பு உணர்ச்சிங்கிறது. அந்த உணர்ச்சி வந்து எப்படி வந்து ஒரு பசி, இச்சை, காமம் இது மாதிரி வந்து அந்த பாதுகாப்பும் வந்து நம்ம கூடவே வந்தது அந்த பாதுகாப்பு உணர்வுங்கிறது. அப்போ ஜென்ரலாகவே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும்.
அப்படி இருக்கக்கூடியதுல வந்து அப்பா இந்த மாதிரி வரும்போது அம்மா அதுக்கு வந்து எந்த விதமான முட்டுக்கட்டையும் இன்னைக்கு வரைக்கும் போட்டு நம்ம பார்த்ததே இல்லை. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுனா கூட வந்து ஏன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பண்ணலாம்னு தான் கேட்போம். ஏன் இதை சரிங்க அதை சரிங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நமக்கானதா மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கானதா மட்டும் இல்லை. ஏன்னா இது நமக்கான வாழ்க்கையும் குடும்பத்துக்கான வாழ்க்கையும் எல்லா சக மனிதனும் வாழ்றது தான். யாருமே இதுல வந்து நான் நல்ல என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், என் பசங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு மிருகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இப்போ நீங்க எத்தனையோ மிருகங்கள் இருக்கு. நம்ம வீட்லயே நாய் வளர்த்துவோம், ஆடு வளர்த்துவோம், கோழி வளர்த்துவோம். எங்கேயாவது வந்து அது குட்டி போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆடோ மாடோ நாயோ கோழியோ அதனுடைய குட்டியை விட்டுட்டு அதை எங்கேயாவது போகுதா? அந்த மிருகங்கள் கூட அதனுடைய குட்டி வந்து வளர்ந்து தன்னை தானே பாதுகாத்துக்கிற அளவுக்கு, தன்னை தானே இறை அடிக்கிற அளவுக்கு வர வரைக்கும் அந்த தாயானது வந்து கவனிக்கும், அந்த குடும்பத்தை கவனிக்கும். அப்ப அந்த குடும்ப பாசங்கிறது வந்து மிருகங்கள்கிட்டையும் இருக்குது. ஆனா மனிதன் வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து பகுத்தறிவு ஆறறிவுலாம் சொல்றோம். நம்ம அப்ப அந்த ஆறறிவுன்னு வர்றது வந்து அதனுடைய அடையாளமே என்னன்னா நம்மளையும் தாண்டி நம்ம குடும்பத்தையும் தாண்டி சமுதாயத்துக்காக என்ன பண்றோம். நம்ம பிறந்ததனுடைய பயன் வந்து வெறும் நம்ம கட்டிக்கிட்ட மனைவியை காப்பாற்றுறதுக்கோ, பெற்றுக்கிட்ட பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கோ, வாங்க பெற்றுக்கிட்ட பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கோ, இல்ல வந்து நம்ம சொந்த பந்தத்தை 4 பேர் தெரிஞ்சவங்களை வச்சு காப்பாற்றுறதுக்கோ. இன்னைக்கு பல பேர் வந்து அந்த கடமையை கூட செய்யாம இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு அடிப்படை கடமை. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு நம்மளையும் தாண்டி நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. இது நீங்க ஒரு மீடியாலாம் பார்த்து டிவி விவாத நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறீங்களா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நிறைய டிவி விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல அட்லீஸ்ட் வாரத்துக்கு 7 நாள்னா ஒரு 3 to 4 நாள் டிவியில் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி யூடியூப்ல எடுத்தீங்கன்னாலும் நந்தகுமார் அரசியல் விமர்சகர்னு அடிச்சிங்கன்னா யூடியூப்ல பூராமே பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு சட்டேறக்குறைய ஒரு 600 இன்டர்வியூ வந்து இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் ஒரு 210 விவாத நிகழ்ச்சிகள் டிவி நிகழ்ச்சிகளையும் பங்கெடுத்திருக்கேன். அப்போ அம்மாவை என்ன சொன்னாங்க, சரி இதெல்லாம் வந்து நீ அரசியல் பற்றி போய் பேசிட்டு இருக்கும்போது ஆன்மீகத்தை நீ ஏன்டா வந்து பேசக்கூடாது. அப்ப இதானதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கும் அது வந்து அர்த்தம் உள்ளதா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்ங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையை நியாயமான முறையில வந்து நிர்ணயிக்கக்கூடியது. ஆன்மீகமும் அந்த அரசியலோட கலக்கும் போது அரசியல் சுத்தப்படுத்தப்படுங்கிறது என்னுடைய பார்வை. அப்போ வந்து ஐயா முத்துராமலிங்கம் அவர்களை சொல்லுவாங்க, தேசியமும் தெய்வீகமத்தையும் 2 கண்களா கொண்டு போனாருன்னு. என்னுடைய சிந்தனை என்னன்னா, அரசியலையும் ஆன்மீகத்தையும் நம்ம ஏன் வந்து 2 கண்களா நம்ம கொண்டு போகக்கூடாது. அப்ப அந்த இடத்துலயும் வந்து ஒரு மனித அடிப்படை தேவைகளுக்கான உலகியல் தேவைகளுக்கான ஏற்பாடுகளை நம்மளால செய்யறதுக்கு ஒரு விருப்பம். அதே மாதிரி ஆன்மீகத்திலும் வரும்போது நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் வந்து நம்ம எந்த அளவுக்கு மேம்படுத்தப்படுங்கிறதுக்காக தான் இது. ஸோ அதனால எனக்கும் இது வந்து அம்மா கேள்வி கேட்டாங்க, எனக்கும் வந்து இந்த பாதை பிடிச்சிருந்தனால சரி இதில் நம்ம பயணிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நான் அன்றைக்கி அந்த வெண்ணந்தூரில் இருக்கும்போதே சொல்லியிருந்தேன், இல்லை இனிமேல் மாச பூசத்துக்கு எங்கே இருந்தாலும் என்னை நீங்கள் இனிமேல் வடவூரில் பார்க்கலாம். அப்பா இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய சத்திச்சாரம் சங்கமம் நம்ம சன்மார்க்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, ஏன்னா அவங்க குடும்பத்தை ரெகுலராக பார்க்கணும். அட்லீஸ்ட் நம்ம சன்மார்க்க குடும்பத்தை மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வடவூரில் வந்து எல்லாம் சங்கம் வச்சு ஒன்று சேர்ந்து பார்த்து பேசி நம்மளுடைய ஆன்மீக எண்ணங்களை வந்து பகிர்ந்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக சொந்த பந்தத்துக்கு பார்க்கும்போது மாப்பிள்ள என்ன வீடு வாங்கின, என்ன சொத்து வாங்கின, என்ன காடு வாங்கின, என்ன சம்பாதிச்ச, என்ன ப்ரொமோஷன் வாங்கினியா, வேலை அடுத்த கட்ட என்ன பிசினஸ் பண்ணுறியா, இந்த மாதிரி ஒரு பொருளியல் சார்ந்து உலகியல் சார்ந்த விசாரங்கள் தான் அங்கே பேசப்படும். ஆனால் நம்ம இங்கே சன்மார்க்க மக்கள் இங்கே சேரும்போது என்னன்னா அருளியல் சார்ந்த கருத்துக்கள் பேசும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து இன்னும் எல்லாமே நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேச்சளவு தான் இருக்கும். இனி நமக்கும் ஒரு உலகில் சாதாரண உலகில் வாழ்றவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, அவங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நமக்கு வளர் பெருமானுடைய கருணையினால நம்ம தெரிஞ்சிருக்கவே ஒழிய அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கோமா அப்படின்னா இல்லை. அதான் அம்மா கூட சொன்னாங்க, நம்ம அந்த மாதிரி நடக்கிறோமோ இல்லையா, அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அப்போ அந்த விழிப்புணர்வுன்னு வந்தாவே என்ன ஆகுனா, நமக்கு வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலே தப்பு பண்ண அவருடைய பண்றது தப்புன்னு நமக்கு அது நம்மளுடைய உள் மனசு சொல்லும். அந்த விழிப்புணர்வு இருக்கிறனால நமக்கு அந்த விழிப்புணர்வே இல்லாத பல பேர் இருக்காங்க. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, அவங்க செய்யற சில தவறுகள் கூட அவங்களுக்கு தவறுகள் தெரியறது இல்லை. எந்த ஒரு மனிதனாவது தான் செய்யறது வந்து தப்புன்னு தெரிஞ்சா யாராவது அந்த தப்பை செய்வாங்க. ஒரு கொலை பண்றான்னு வச்சுக்கீங்களேன், கொலை பண்றவங்களுக்கு கூட அந்த கொலை பண்ற நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறான், இவனை கொல்றதுனால சரியான முடிவுன்னு நினைக்கிறான். அப்ப அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு உயிரை எடுக்கிறது பாவங்கிறது அவனுக்கு தெரியறது இல்லை. அந்த உயிரை கொல்ற நேரத்துல கூட அது சரியான செயல்னு அவன் நம்புறனால தான் அதை செய்யறான். அதுக்கப்புறம் அவன் வருத்தப்படுறான், அது வேற விஷயம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அந்த செய்யற செயல் தவறுன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. என்ன காரணம்னா, அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம சொல்றோமோ இல்லையோ நம்மளுடைய ஆள் மனசுல போய் அந்த நல்லதுங்கிறது போய் பதிஞ்சிடும். அப்ப நம்ம எப்பெல்லாம் நமக்கு வந்து கெட்ட சிந்தனைகள் வந்து துர்சிந்தனைகள் வருதோ அப்ப வந்து நம்மளுடைய மனசாட்சியை சொல்லவே இல்லை, இது வந்து உனக்கு உகந்தது இல்லை, இதை நீ செய்யக்கூடாது, இது தர்மத்துக்கு அப்பாற்பட்டது, இது வந்து செய்யக்கூடிய செயல் இல்லைங்கிறது.
ஸோ அப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஒரு அடுத்த படிக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு 1000 படிநிலைகள் கொண்ட ஒரு பயணம்னா நம்ம இன்னைக்கு ஒரு படியிலிருந்து ஒரு 2வது படியில காலத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வள்ளல் பெருமானுடைய கிருபையினால நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதை பத்தி சிந்திக்க சிந்திக்க, அதிகமா பேச பேச, அதிகமான மக்கள் கூட இந்த மாதிரி கருத்துக்கள் பழக பழக என்ன ஆகும்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து இன்னும் வலுவரும், நம்மளுடைய ஈடுபாடு இன்னும் அதிகமாகும். ஏன் ஏதோ ஒரு விஷயத்தையும் நீங்க எதை வந்து அதிகமா நீங்க பேசுறீங்களோ அந்த பேச 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 அந்த சொல் வந்து உங்க மனசுக்குள்ளார போகும். இப்ப நான் பேசுறது எப்படி வந்து உங்களுக்கு கேட்குதோ, நான் பேசுறது எனக்கு கேட்குது இல்லை. அப்ப பேசக்கூடிய ஆட்களுடைய வழியா காது வழியா போய் உள்ளார மனசுக்குள்ளார வருது இல்லை. அப்ப வந்து ஒரு நல்லவனா இருக்கணும் 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாவே நம்ம கிட்ட வந்து அந்த கெட்டவனா இருக்கணுங்கிற எண்ணம் வராது. ஏன்னா அது நம்ம சொல்லிட்டு நம்மளே கேட்டுட்டு இருக்கோம். அப்ப அதனாலதான் சொல்லுவாங்க, பெப்டாக்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் வேற யாரும் உன்னை உற்சாகப்படுத்துறாங்களோ இல்லை, முதல்ல நீ உன்னை உற்சாகப்படுத்திட்டு போ. அது எந்த செயலா இருந்தாலும் சரி, உன்னை வந்து ஒரு கணவனோ மனைவியோ அப்பாவோ பையனோ இல்லை வந்து அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய மேலாளரோ வந்து உன்னை தட்டி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா நேரத்திலும் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப நம்மளே நாமளே எப்படி வந்து நம்மளை தட்டி கொடுத்து நம்ம முன்னுக்கு வரதுங்கிறத அந்த பெப்டாக்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளை வந்து நல்ல சிந்தனைகள் இந்த மாதிரி மாசம் மாசம் டெய்லி பகிர்ந்துட்டா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ஆரம்பிக்கிறது மாசமான ஒரு தடவை நம்மளுடைய இந்த சங்கத்துல நம்ம வந்து மாசமான வடலூர் பெருவழியில, ஏன்னா இங்க எத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு பேசும்போது சொல்லுவாங்க, இல்லைங்க நான் வடலூர் வரணும்னு ரொம்ப ஆசையான ஒண்ணு வர முடியலைங்க, வடலூர் வரணும்னு விரும்புறாங்க. ஆனா ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வர முடியாத நிலைமையில இருக்க பல பேர். நமக்கு மாசமான வடலூர் வரதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இதே ஒரு எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்ப நம்ம அந்த வகையில பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பெரிய பாக்கியசாலிகள் தான், பாக்கியவான்கள் தான். ஸோ அதனால நிறைய பேர் வந்து அப்பா இல்லாதனால சரி இந்த மாதிரி மாசமான இந்த சத்விச்சாரம் நடக்குமா, இல்லை வந்து சன்மார்க்க அன்பர்களுடைய சங்கமிப்பு ஏற்படுமாங்கிறது தெரியாத பல பேர் இருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னாக்கா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் இது வரைக்கும் நீங்க வந்தவங்களை சந்திச்சு அவங்க கிட்ட நீங்க போன் நம்பர் அவங்களோட உரையாடிட்டு இருப்பீங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நீங்க தகவல் கொடுக்கலாம். மாசமான பூசு தண்ணிக்கு இங்க கட்டாயமா நாங்கள் எல்லாருமே வருவோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லி வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்குன்னு ஐயா சொன்ன மாதிரி நம்ம கூட்டிட்டு வருவோம். போன மாசத்துக்கு முந்தின மாசம் கூட பேசும்போது சில இளைஞர்கள் வந்திருந்தாங்க, ஒரு 3-4 பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இயக்கமும் பெரிய அளவுக்கு வரணும்னா ஒன்று மகளிர்களுடைய ஈடுபாடு அதிகமா இருக்கும், பெண்களுடைய ஈடுபாடு, 2வது வந்து இளைஞர்களுடைய ஈடுபாடு. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய சமூகம் வந்து நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க, எந்த மாதிரி சமூகமா நம்ம போயிட்டு இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நிறைய, ஆனா சில கெட்ட விஷயங்களும் இருக்கும்போது அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஆன்மீகத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா அதுல வந்து ஒரு எண்ணங்கள், அதுல வந்து சில கருத்துரையாடல்கள் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும்போது அந்த இளைய சமுதாயம் வந்து ஒரு நல்வழிப்படுறதுக்கு வந்து ஒரு நல்வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு தெரிந்த இளைஞர்கள், குறிப்பா அந்த மாதிரி இள வயதினர்கள் இருக்காங்கன்னா அவங்களையும் நீங்க வடலூருக்கு மாசத்துக்கு ஒரு தடவை பூசத்துக்கு வரும்போது கூட்டிட்டு வாங்க. இதுல என்ன ஒரு அற்புதம்னா, வடலூர் வருவதற்கு வந்து சரி வர முடியாத ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தடவை 2 தடவை வந்துட்டாங்கன்னா வடலூர் வராமையும் அவங்களால இருக்க முடியாது. மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வடலூர் மண்ணில் கால் அடிச்சுட்டு நம்ம வந்து ஜோதி தரிசனம் பார்த்துட்டு போகணும், சன்மார்க்க அன்பர்கள் கூட கலந்துரையாடிட்டு போகணும் போது அது கட்டாயமா நமக்கு வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்கிறது நான் கண் கூட பார்த்த உண்மையும் கூட பல பேர் சொல்லி கேட்டு இருக்கும். நம்ம அனுபவம் அப்படி, மற்ற பல பேருடைய அனுபவமும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எல்லாருமே அந்த ஒரு கடமையை கொஞ்சம் எடுத்துக்கங்க. மாசமான இங்க வடலூருக்கு வரும்போது அன்பர்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இங்க கூட்டிட்டு வர முடியும் அப்படிங்கிறது. அடுத்தது இன்னைக்கு நம்மளுடைய வள்ளலார் அவர்கள் நம்ம பேசணும்னு நினைச்சது வந்து இன்னைக்கு வள்ளலார் வந்து ஏன் வந்து இந்த வருவிக்க விட்டுறாரு, எத்தனையோ ஞானிகள் இருந்து வள்ளலார் வந்து ஏன் வந்து இறைவன் அனுப்புனாரு, அப்ப வள்ளலார் தோற்றுவித்த அமைப்புகள் என்னென்ன, அதனுடைய குறிக்கோள்கள் என்னென்ன. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் வடலூர் வரோம், சன்மார்க்கத்தை பற்றி பேசுறோம், சன்மார்க்கத்தில் ஈடுபாடோடு இருக்கிறோம். ஆனா நிறைய தடவை நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நாங்கெல்லாம் சன்மார்க்கிகள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நம்மளாம் சன்மார்க்கிகளா பேசுறீங்க? நம்ம வந்து அம்மா சொன்ன மாதிரி சுத்த சன்மார்க்கம். அடுத்தது நம்ம வந்து சன்மார்க்க மாணவர்கள். நம்ம வந்து இன்னும் டிகிரி வாங்கல. இப்ப நீங்க வந்து ஒரு காலேஜ்ல சேர்ந்துருக்கீங்க, காலேஜ்ல சேர்ந்த உடனே நான் வந்து டிகிரி ஓடன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது வந்து நம்ம படிக்கணும், செமஸ்டர் எழுதணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அதெல்லாம் முடிச்சாதான் கடைசியில் 3 வருஷ கோர்ஸோ 4 வருஷ கோர்ஸோ 5 வருஷ கோர்ஸோ நீங்க என்ன பட்டம் படிக்கிறீங்களோ அதை நீங்க தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்க டிகிரி ஹோல்டர், பட்டதாரி. அந்த மாதிரி நம்ம இப்ப சன்மார்க்க சங்கத்துல வந்து வள்ளலார் மேல ஏற்பட்ட அன்புனால நம்ம இன்னைக்கு சங்கத்துல வந்து சேரணும் அப்படிங்கறதுனால நம்ம தான் சன்மார்க்கியா? நம்ம சன்மார்க்க மாணவர்கள், சன்மார்க்கத்தை படிக்க வந்திருக்கோம்.
சன்மார்க்கிகள் இல்லை. இதை நாம சொல்லல, வள்ளலாரே சொல்றாரு. வள்ளலார் யார சன்மார்க்கிங்கிறாரு? சாகாதவனே சன்மார்க்கி. அப்போ வள்ளலாருடைய கூற்று பிரகாரமே பார்த்தோம்னா, யார் ஒருத்தர் மரணத்தை வென்று சாகாத வரத்தை வாங்கி மரணமில்லா பெருவாழ்வு அடையறாங்களோ அவங்க தான் சன்மார்க்கிங்கிற டைட்டிலுக்கு உரித்தானவர்கள். அது வரைக்கும் நம்மளாம் பாத்தீங்கன்னாக்க சன்மார்க்கம் பயில முடியும். இன்னும் அம்மா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை கட்டாயமா நம்ம கூட போறோம். என்ன வார்த்தை போனோம்? சுத்த சன்மார்க்க மாணவர்கள். ஏன்னா இன்னைக்கு சன்மார்க்கம் எடுத்துட்டாவே சமய சன்மார்க்கம் இருக்கு, மத சன்மார்க்கம் இருக்கு. நம்ம இங்க சுத்த சன்மார்க்கம் போது சுத்தம்னால என்ன அர்த்தம்? இப்ப இந்த இடத்துல சுத்தமா தொலைங்க அப்படிங்கிறோம். அப்ப சுத்தம்னால அந்த இடத்துல என்ன? அந்த இடத்துல ஒண்ணு இல்லை, ஒண்ணும் இல்லாததுதான் சுத்தம். அப்ப இன்னைக்கு ஒரு சமய சன்மார்க்கம்னா அந்த இடத்துல சமயத்தை நோக்கி அந்த இடத்துல சமயத்தை இல்லாம சுத்தம் பண்ணீங்கன்னா அது சுத்த சன்மார்க்கம். மத சன்மார்க்கத்துல மதத்தை நீக்கிட்டு அதை சுத்தமா மதமே இல்லாத அளவுக்கு தொலைச்சிங்கன்னா அது சுத்த சன்மார்க்கம். அப்ப இதெல்லாம் தான் நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ வள்ளலார் தோற்றுவிக்கும் போதே ஆரம்பத்தில் வராரு, உள்ளன்று வைத்து புறவன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும். அந்த மாதிரி அவர் சிறு வயசுல உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் பள்ளியில் படிக்கும் போதே ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாமல் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி அந்த வேண்டாம் வேண்டாம்ங்கிற அந்த பார்த்த வாத்தியார் எடுக்கும் போதே வள்ளலார் மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கர், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய பர்சனை பார்க்கறதே அரியுது. ஏன்னா அவரு அப்பயே அந்த இள வயதுல அப்பயே அவருக்கு 6-7 வயசு இருக்கும். அப்பயே என்ன சொல்றாரு? ஏன் நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க, வேணும் வேணும்னு சொல்றதாங்க பரவாயில்ல. இதை எடுத்த உடனே நீங்க வேண்டாம் வேண்டாம்னா அது என்னமோ எதிர்மறை சிந்தனையா இல்ல இருக்கு, நேர்மறையா இல்லையேன்ட்டு அப்ப ஆசிரியருக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுது. ஏன்னா அந்த வயசுல நேர்மறை சிந்தனை எதிர்மறை சிந்தனை இதெல்லாம் எந்த குழந்தைங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு நம்ம நிறைய பேசுறோம். இன்னைக்கு தொழில் வந்தோடனே பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் மக்கள் பூரா பிரச்சனை மண்டை பிடிச்சிட்டு தெரியும். ஏன் உடனே தெரியாம ஓடிட்டு இருக்கான், ஏன் வாழ்றனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான், கட்டுக்கட்டா பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கான். ஆனா எதுக்கு இந்த பணம் தெரிஞ்சா தெரிய மாட்டேங்குது. இல்ல இன்னும் ஒரு கட்டு வேணும், சரி வச்சுக்க ஒரு கட்டு எதுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி எதுக்காக வாழ்றோம், எதை தேடி ஓடுறோம்னே தெரியாம ஓடிட்டு இருக்கும் போது இந்த காலத்துல இவ்வளவு படிப்பறிவு வளர்ந்துருச்சுன்னு சொல்ற காலத்துல அந்த காலத்துல 1830 யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர் அந்த நேர்மறை எண்ணம் அவருக்கு இருக்கு பாருங்க. அப்போ அவர் வேண்டும் 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 சொல்லிட்டு அவர் அந்த பாடலை பாடும்போது அப்ப இருந்தே அவர் குழந்தையில இருந்தே நம்மளாம் பாத்தீங்கன்னாக்க நான் 4வது படிக்கும் போது எனக்கு சன்மார்க்கத்துடைய அறிமுகம் கிடைச்சது. வள்ளலார் இறைவனால அறிவிக்க விட்டுறவர், அது பாக்கியம். அப்ப இந்த மாதிரி வள்ளலாருடைய சிந்தனைகளுக்குள்ளார நம்ம வரும்போது அம்மா கூட சொன்னாங்க, எனக்கு எது தெரியுதோ தெரியலையோ நான் வேண்டது பூரா நான் பெருவாழ்வு எனக்கு வேணும், மரணம் இல்லா பெருவாழ்வு வேணும். கேட்கறதுக்கு என்ன, கொடுக்கறது கொடுக்காது அவங்களுடைய இஷ்டம். கேட்கறதுக்கு என்ன பஞ்சம் வேண்டிக்கிறது, கேட்கறதுல எதுக்கு கஞ்சத்தனம். அப்ப அந்த மாதிரி எனக்கு ஒரு பெருவாழ்வு வேணும், நல்வாழ்வு வாழணும். அப்ப எனக்கான வாழ்க்கை இல்லாம அடுத்தவங்களுக்காகவும் வாழணும், நம்ம வாழ்க்கை ஒரு அடுத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கணுங்கிற மாதிரி ஆமா பேசியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஐயாவுடைய வள்ளலாருடைய கருத்து கருத்தாளம் இவ்வளவுதான்ங்கிறதே இல்லை. அப்போ அவரு நமக்கு சொல்லிட்டு போன சிந்தனைகள் எத்தனையோ சிந்தனைகள் இருக்கு. ஆன்மீக சிந்தனைகளாகட்டும், சமூக சிந்தனைகளாகட்டும், எவ்வளவு அவர் அரசியலை பத்தியும் பேசாம இருக்காரு. கருணைகளா ஆட்சி கடிகை ஒழிக அருணையந்த நன்மார்கர் ஆளுங்கிறார். அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு கருணை மிக்கவர்களா இருக்கணுங்கிறத வரலாறு தெளிவா சொல்றாரு. அப்ப அதனாலதான் அவருடைய மந்திரத்திலே என்னது, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்ப அந்த கருணைங்கிறதுதான் நம்ம எல்லாருமே இருக்க வேண்டிய ஒண்ணு. நம்ம இன்னைக்கு பேச்சளவு இருக்கு. யாராவது ஒருத்தர் கோபம் பண்ணி தப்பு பண்ணாங்கன்னா நமக்கு டக்குன்னு கோபம் வந்துருது, அந்த இடத்துல கருணை போகுது. சில பேர் தப்பு செஞ்சாலும் இது பண்ணுவாங்க, தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னாலும் உடனே நம்ம ஒரு ஜட்ஜா மாதிரி ஏதாவது ஒன்று ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறோம். ஆனா வள்ளலார் கருணையே வெளிவானவர். இப்ப நிறைய பேர் இறைவன் அதான் அம்மா கூட சொன்னாங்க, இறைவனை கோச்சுப்போம் சில டைம். நமக்கு ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வுகளோ இல்லை நம்ம எதிர்பார்த்த நிகழ்வுகளோ நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைங்க கடவுளை கூப்பிட்டு எத்தனை வருஷமா கும்பிட்டு இருக்கேன், அவங்க கடவுளுக்கு ஒரு கருணையே இல்லைங்க, கடவுள் கண்டிப்பே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பழிய பூரா யார் மேல போட்டுறோம், கடவுள் மேல போட்டுறோம். கடவுள் நம்மளை கண்டிக்கக்கூடியவங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல கடவுளுடைய கண்டிச்சு வருவாங்க. கடவுள் எங்கேயாவது கண்டிப்பாங்க? அருட்பெரும் ஜோதி, அருள்ல பெரிய ஜோதி, இதுக்கு மேல ஜோதி கிடையாது. அது எப்படி தனி பெரும் கருணையா இருக்கு. அப்ப அவ்வளவு பெரிய கருணை வாய்ந்த கடவுள் யாரையும் தண்டிப்பாரு? இப்ப ஒரு குழந்தையை பெற்றாங்க ஒரு அம்மா தாய், அந்த மகனோ மகளோ ஒரு சமூக குற்றவாளியா இருந்தா கூட அந்த தாய்க்கு அந்த நபரை தண்டிக்கணும் என்ன வருமா? உலகத்தின் பார்வையில அந்த பையன் ஒரு பெரிய குடியவனா கூட தெரியலாம். ஆனா அந்த தாய்க்கு எங்கேயாவது இல்ல இவன் குடியவன், இவனை தண்டனை அனுபவிச்சாவனுங்கிற என்ன எங்கேயாவது வருமா? அந்த தாய்க்கு கூட அந்த பையன் நல்லா இருக்கணும். சமூகத்தின் பார்வையில கொடும் குற்றவாளி, இவனை விட ஒரு மோசமானாலும் உலகமே பார்த்துலன்னா கூட அந்த தாய்க்கு அந்த பையன் மேல இருக்கக்கூடிய அன்பு குறையவே குறையாது, கருணை குறையவே குறையாது. உண்டா இல்லையா?
அப்ப மனிதனா பிறந்த ஒரு தாய்க்கே இவ்வளவு கருணை இருக்குன்னா இறைக்கு எவ்வளவு பெரிய கருணை இருக்குன்னு நீங்க யோசிப்பாரு. அப்ப இறைவன் எங்கேயாவது நம்மளை தண்டிப்பாரா? அப்ப தண்டனை கொடுக்கிறது யாரு? அந்த கேள்வி வரணுமா இல்லையா? இறைவன் தண்டிக்கல, அப்ப நம்மளை தண்டிக்கிறது யாரு? அம்மா அருமையா சொன்னாங்க, நம்மளை தண்டிச்சுக்கிறது நம்ம தான். நன்மையும் தீமையும் பிறதர வாரா. அப்போ நான் பண்ணின தப்புக்கு தான் எனக்கு ஒரு தண்டனை வருதே ஒழிய நான் பண்ணாத தப்புக்கு எங்கேயாவது தண்டனை வருமா? அப்போ ஒரு தண்டனை வருது, எனக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு செயல் நடக்குதுன்னா அது யார் காரணம்? நான் போய் அது கதவுல இடிச்சுக்கிறேன், கால் வலிக்குது, கடவுள் தண்டிச்சாராங்க. எதனால எனக்கு கால் வலிக்குது? கால் போய் இடிச்சிருச்சு. கால் யார் போய் இடிச்சா? நான் போய் இடிச்சிட்டேன். அப்ப சாதாரண ஒரு சின்ன உதாரணம் தான் இது. அப்ப எனக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நான் தண்டனைன்னு நினைச்சேன்னா அது பூராலுமே யாரால வருது? என்னுடைய செயலால தான் வருது. அப்போ நம்மளுடைய செயல் வந்து செம்மையாகிட்டே வரணும். அப்ப செயல் செம்மையாகணும்னா எண்ணங்கள் செம்மையாகும். அப்ப எண்ணங்கள் வந்து நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் மூளை மண்டையில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய மூளை வந்து பாத்தீங்கன்னா அருமையான விவசாய பூமி. இன்னைக்கு விவசாய பூமி எப்படி? நீங்க எள்ளு போட்டீங்கன்னா என்ன வளரும்? நெல் போட்டீங்கன்னா அப்ப நீங்க என்ன போடுறீங்களோ அதான் வளரும். அப்ப நம்ம வந்து நல்ல சிந்தனைகளை வந்து மனசுக்குள்ளார விதைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல சிந்தனைகள் அதிக மகசூல் கொடுக்கும். நம்ம மனசுக்குள்ளார நம்ம புத்திக்குள்ளார கெட்ட சிந்தனை விதைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதிக மகசூல் எதை கொடுக்கும்? கெட்ட சிந்தனை கொடுக்கும். இது ஒரு விவசாய நிலம். இது வந்து ஒரு பண்பட்ட ஒரு மண்ணு, பதமுள்ள ஒரு மண்ணு. நீங்க எந்த விதையை போட்டீங்கன்னாலும் அமோக விளைச்சல் கிடைக்கும். சில நேரத்தில் விவசாய பூமியில அவ்வளவு விளைச்சல் வரதில்லை சில நேரத்தில். ஆனா இந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய நம்ம பூமி இருந்து பாருங்க, நம்மளுடைய மூளை அது வந்து அருமையான விவசாய பூமி. நீங்க எதை விளைச்சிங்கனாலும் பல மடங்கு உங்களுக்கு அறுவடை பண்ணும். அப்போ நம்மளுடைய அறிவு எப்படி இருக்கணும்? எதை விதைக்கணுங்கிறதுல நம்மளுடைய சிந்தனை போகணும். அப்ப நல்ல எண்ணங்களை விதைச்சோம்னா பெரிய அளவுக்கு நம்மளால நல்ல விஷயங்களை அறுவடை பண்ண முடியும். அதனாலதான் பெரியவங்களே சொல்லியிருப்பாங்க இல்லையா, உள்ளத்தால் உலகத்திலே பிறந்தோரை கள்ளத்தால் கல்வே மேனர். அப்ப உள்ளத்தால நினைச்சா கூட அது வந்து ஒரு தீங்கு. அப்ப அதுல கூட நம்ம வந்து நல்ல விஷயங்களை வந்து கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கும். அப்ப வள்ளல் பெருமான் அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து நமக்கு உதாரணமா கொடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு அமைப்புகளை ஏற்படுத்துறார். அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? சங்கம் அமைக்கிறார். சங்கம் அமைச்சதுக்கு அப்புறம் தர்மசாலை அமைக்கிறார். தர்மசாலை அமைச்சதுக்கு அப்புறம் ஞான சபையை அமைக்கிறார். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா மனிதர்களுக்கு அந்த வழியை காமிக்கிறார். எப்படி அந்த நம்மளுடைய ஆன்மீக பயணம் இருக்கணுங்கிறத வந்து வள்ளலாரே அமைச்சு கொடுத்திருக்காரு. அப்போ ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கு. ஏன் வந்து ஒவ்வொன்றும் தோற்றுவிக்கப்படுது வள்ளலாரால அப்படிங்கும் போது நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய குறிக்கோள் என்ன? எதுக்காக அதை ஆரம்பிக்கிறாங்க? எல்லாருமே வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்துல அன்பர்கள் ஆயிருக்கும். கரெக்டா அம்மா சொன்ன மாதிரி நம்ம வந்து நண்பர்கள் ஆயிருக்கோம். கலந்துரையாடணும். நோக்கம் என்ன? சன்மார்க்க சங்கத்தினுடைய நோக்கம் என்ன? குறிக்கோள் என்ன? ஆன்மநேய ஒருமைப்பாடு. அப்போ இதுவரைக்கும் வெளியே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எங்க மாமா வந்துட்டாருங்க, எங்க மச்சான் வந்துட்டாரு, மாப்பிள்ளை வந்திருக்காரு, அக்கா வந்திருக்கு, தங்கச்சி வந்திருக்கு. அப்ப எப்படி பாக்குறோம் நம்ம மனிதர்களை? ஒரு உறவு முறை. அவர் யாருன்னே தெரியலீங்க, பக்கத்து வீட்டுக்காருங்க, தெரிஞ்ச பையங்க, இவருக்கு யாருன்னு தெரியலீங்க. அப்போ அந்த இடத்துல எங்கேயாவது ஆண்மநேய ஒருமைப்பாடு இருக்கா? நம்ம வேறுபடுத்தி பார்க்கிறோம். ஒரு ஆண் பெண் வேறுபாடு மட்டும் இல்ல, உறவு முறையிலையும் வேறுபாடு. அதனாலதான் நம்ம இதில் வந்து பாத்தீங்கன்னா சீரை சடங்கு செய்யும்போது மாமனுக்கு ஒரு சடங்கு இருக்கும், மச்சானுக்கு ஒரு சடங்கு இருக்கும், மாப்பிளைக்கு ஒரு சடங்கு இருக்கும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு இதை கொடுக்க வேண்டியது இல்லை. அப்ப அந்த இடத்துல நமக்கு வேண்டவன் வேண்டாதவன் பார்க்கும்போது நம்ம செய்யற இடத்துல எங்கேயாவது ஒருமை இருக்கா? அப்ப சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னா ஆண்மநேய ஒருமைப்பாடு. அப்ப அந்த ஆண்மநேய ஒருமைப்பாடுனா என்ன? அதாவது ஆண்மநேய ஒருமை. மற்ற எல்லாருமே வந்து மனித நேயத்தை போட்டுருந்தாங்க. மற்ற ஞானிகள் யோகிகள் எல்லாருமே வந்து மனித நேயம் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வள்ளலார் சொன்னது ஆன்ம நேயம். அப்போ மனித நேயங்கிறது வேற, ஆன்ம நேயங்கிறது வேற. அப்போ மனித நேயங்கிறது என்னன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்துல செய்யக்கூடிய ஒரு நேயம், பற்று, பாசம், அன்பு, பரிவு, இதெல்லாம் மனித நேயம். அப்போ ஆன்ம நேயங்கிறது என்ன? இல்ல நீங்க ஜாதி மதத்தை தாண்டனால நீங்க மனுஷங்களோட மனுஷனை பழகுறீங்க, அது மனித நேயம். ஆன்ம நேயங்கிறது என்ன? எல்லா உயிர்களும். அதனால வள்ளலாரே சொல்றாரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாதேயே குவளையெல்லாம் போகுது. அப்ப இந்த ஆன்ம நேயம்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்குடைய பயணம் ரொம்ப எளிதாயிடும். இப்ப ஆன்ம நேயம், ஆன்மாங்கிறது என்ன? உயிர். உயிர்ங்கிறது இயக்கம். அந்த உயிரை இயக்க வைக்கிறது ஆன்மா. அப்ப உயிர் வேற, ஆன்மா வேற.
அப்ப அந்த ஆன்மாங்கிறது என்னன்னா, அந்த ஆன்மா தான் இறை. இன்னைக்கு அந்த இறைவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா? ஜோதி போய் பார்க்க போறாங்க 7:45. அந்த ஜோதி காட்டுறது என்ன? அது ஞான சபையினுடைய தாற்பயம் என்ன? அந்த ஞான சபையில என்ன காமிக்கிறாங்க? அந்த ஜோதி என்ன? எங்க இருக்கு ஆன்மா? நம்ம சிற்சபையில் இருக்கக்கூடிய ஆன்மா. சிற்சபைங்கிறது நம்மளுடைய குரு மதிக்குள்ளாரே இருக்குது. அப்போ அந்த ஆன்ம ஒளி, அந்த ஆன்ம ஒளி எங்க இருக்கு? ஞான சபையில இருக்கா? இது எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்கு. வள்ளலார் ஞான சபையை எங்க பார்த்துக்கிறாரு? ஞான சபையை என்னுள் கண்டனன். அப்ப நான் பார்த்த சபையை, நான் பார்த்த இறைய எங்க வைக்கிறாரு? புறத்துல வைக்கிறாரு. எனக்கு ஸ்கூல்ல கூட ஒரு பையன் படிச்சானா உலகம் பொருட்டைன்னா அவனுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த குளோப் வச்சிருப்பாங்க ஸ்கூல்ல. நம்ம படிக்கும்போது தான் பார்த்துருக்கோம். அந்த உலகம் புரண்டைன்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தை கொண்டாந்து வைப்பாங்க. அது வந்து அமெரிக்கா எங்க இருக்கு பாருங்க, இந்தியா எங்க இருக்குது, ஐரோப்பா கண்டம் எங்க இருக்குன்னு ஒரு படத்தை ஒரு உருண்டை ஆக்கி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, ஓ உலகம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, நமக்கு இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த ஞான சபை, நம்ம மாசம் மாசம் வந்து நம்ம இப்ப இங்க போய் பார்க்கக்கூடிய ஞான சபைங்கிறது யார் பார்க்க போறோம்? நம்மள நம்ம பார்க்க போறோம். அந்த தெளிவு இன்னைக்கு நமக்கு பல பேருக்கு வந்துருக்கா? மாசம் மாசம் வந்து ஜோதி பார்க்கிறோம். இதுல 100க்கு 100 பேர் பொதுமக்கள் வரணும்னா கூட சம்பாதிகள் வரணும். எங்க இருக்கக்கூடிய ஜோதியை தானே போய் பார்க்க போறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வரணும். அப்ப அந்த ஒரு ஆன்மை நேயம் வரும்போது என்ன ஆகுனாக்கா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒண்ணுதான், எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒண்ணுதான், என் வீட்டுல இருக்கக்கூடிய நாய்கிட்ட இருக்க ஆன்மாவும் ஒண்ணுதான், வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பூனை ஆன்மாவும் ஒண்ணுதான், கோழி ஆன்மாவும் ஒண்ணுதான். அப்ப இந்த சன்மார்க்க சுத்த சன்மார்க்கத்துக்கு வரதனுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னா, இந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு. அப்ப நானும் அந்த கோழியில் இருக்கக்கூடிய ஆன்மா இது ரெண்டுமே இறை சமூகத்தை சார்ந்தது அப்படின்னு ஒரு புரிதல் வந்துட்டா, ஒருத்தருக்கு அந்த கோழி அழைச்சி சாப்பிடணுங்கிற எண்ணம் வருமா? கடா வெட்டி சாப்பிடணுங்கிற எண்ணம் வருமா? மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிடணுங்கிற எண்ணம் வருமா? ஏன் இப்ப வருதுன்னா, அவங்க யார், அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் மனுஷன் அது மீன். அந்த வேறுபாடு இருக்கிறனாலதான் அவங்க அந்த உண்மையை புரிஞ்சுக்காம அதை வந்து ஒரு உணவுப் பொருளா பாக்குறாங்க, ஒரு ருசி பொருளா பாக்குறாங்க, ஒரு பதார்த்தமா பாக்குறாங்க. ஆனா சன்மார்க்க சங்கத்துல வரும்போது நம்மளுடைய முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வரணும்னா, என்னுடைய ஆன்மா எதுவோ அதே தான் வந்து அந்த கோழியில் இருக்கக்கூடிய ஆன்மாவும். அப்ப இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே கனெக்ஷன் என்ன? அந்த ஆன்மா தான். அப்ப அந்த ஆன்மா தான் நம்மளையும் இறைவனையும் இணைக்கக்கூடியது. இப்ப நம்ம மனுஷங்க எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா? இப்ப நம்மளுடைய சட்டத்துல அடுத்தவங்களை கொல்லலாமா? சரி, அடுத்தவங்களை கொல்றதுதான் தப்பு. நான் ஒரு பையனை பெற்றேன். அந்த பையனை பெற்றது யாரு? அந்த பையனை நான் கொல்லலாமா? ஏன் கொல்லக்கூடாது? என் பையன் தானே. சட்டத்துல தண்டனை உண்டு. சரிங்க, நீங்க தான் அடுத்தவங்களை கொல்றீங்க, அதனால தண்டனை. இன்னைக்கு என்னுடைய உயிரை நான் தற்கொலை பண்ணி என் உயிரை எடுத்துக்கிறது எனக்கு உரிமை இருக்கா? சட்டத்துல பொழைச்சு வந்துட்டீங்கன்னா அதுக்கு உங்களை சுட்டு கேஸ் போட்டு தண்டனை கொடுப்பாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய உயிர் இல்ல, நான் என்னால நான் தான் என் பையன், நான் தான் இந்த பையனை பெற்றேன்னு சொல்லும் போது இந்த உயிரை அடுத்த உயிர் எடுக்கிறது தான் உரிமை இல்லை. என் உயிரையே நான் எடுக்கிறது உரிமை இருக்கா இல்லையா? கிடையாது. எந்த சட்டத்துல? மனிதனுடைய சட்டத்திலேயே. மனிதனை வள்ளலார் என்ன சொல்றாரு? இருக்கிறதுலயே வந்து அவரை வள்ளலார் என்ன சொல்றாரு? அவ்வளவு பெரிய ஞானி என்ன சொல்றாரு? நாயினும் ஈயனும் எப்பேற்பட்ட நிலை அடைஞ்சவர், மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சவர். அவரு சொல்றாரு நாயினும் ஈயனும். அப்ப நம்மளாம் ஏமாத்துறேன். அப்ப நம்மளாம் என்ன தலை இருக்கு, என்ன தகுதி இருக்கு, என்ன தராதரம் இருக்கு? அப்ப நம்ம உயிரையே நம்மளால எடுத்துக்கிறதுக்கு மனித சட்டத்திலே இடமில்லைங்கும் போது, இறை சட்டத்துல ஒரு ஆன்மாவை இன்னொரு ஆன்மா கொண்டு எடுக்கிறதுக்கு எங்கேயாவது இந்த சட்டத்துல அனுமதி கிடைக்குமா? நீங்க வள்ளலார் கொள்கையை கூட நீங்க விட்டுருங்க. ஒரு 6 அறிவு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த 6 அறிவுல நீங்க உட்கார்ந்து சிந்திக்கும் போது இதை உள்ளர்த்தமா எடுத்துக்கிட்டு இதை பத்தி நீங்க ஒரு 1/2 மணி நேரம் நீங்க சிந்திச்சீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சினிமாக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா நம்ம 1/2 மணி நேரம் ஓட்டுல உட்காந்து விவாதம் பண்றோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் போட்டா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் விவாதம் பண்றோம். இத ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை வந்து பறிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? மனிதனுடைய சட்டத்திலேயே இதுல உரிமை இல்லாத போது, இறை சட்டத்துல இயற்கை சட்டத்துல இதற்கு உண்டான உரிமை இருக்கா நமக்கு அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா, யாராவது ஒரு உயிரை கொண்டு ருசிக்கு சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பாங்களா? அப்ப இந்த சுத்த சன்மார்க்கத்துல வரும்போது இந்த சங்கத்தினுடைய மெயின் குறிக்கோளே என்ன? அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. அதனாலதான் நம்ம சன்மார்க்க சங்கத்தில் எங்க பேச ஆரம்பிக்கும் போதும் நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துறோம்? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே. இது வாய் அளவுல மட்டும் இல்லாம நமக்கு செயல் அளவுல வரும்போது என்ன ஆகும்னா, எந்த இடத்துலயும் நம்ம வந்து அந்த உயிர்ப்படியை செய்ய மாட்டோம். ஏன்னா வள்ளலாரே வந்து 7 அவஸ்தைகள் சொல்றாரு. மனிதன் சிரமப்படுறதுக்கு 7 அவஸ்தைகள் சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு? பயம், பிணி, தாகம், இச்சை, எளிமை, கொலை, பிணி. அப்ப இந்த மாதிரி 7 அவஸ்தைகள் வரும்போது
இந்த 7 அவஸ்தைகளை எந்த 2 அவஸ்தையை முக்கியமா சொல்றாரு? கொலையும் பசியும். இதை கூட இப்ப நம்ம ஜோதி பார்க்கறதுக்கு நம்ம ஞான சபைக்குள்ளார போனா என்ன எழுதி போட்டிருக்காங்க? யார் உள்ளார வரக்கூடாதுன்னு? கொலை கொலை தவிர்த்தோர் மட்டும் உள்ளே வருக. ஏன்? எதனால? என்னுடைய ஆன்மா இன்னொரு ஆன்மாவை கொல்றதுக்கு சிந்தனை வந்துச்சு, ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுற அளவுக்கு என்னுடைய சிந்தனை இருந்துச்சுன்னா அந்த என்னுடைய ஆன்மாவே அதை ஏற்றுக்காது. ஏன்னா ஞான சபைங்கிறது என்ன சொன்னோம்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிற்சபை. அந்த சிற்சபையில என்ன இருக்குது? இறை இருக்கார். இறைவன் எந்த வடிவா இருக்காரு? ஆன்ம வடிவில், ஜோதி வடிவில் உள்ள இருக்கார். அப்போ ஒரு உயிர் இன்னொரு ஆன்மாவை கொண்டு போகும்போது இந்த ஆன்மா ஏற்றுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப மற்ற சமயத்துல மதத்துல சொல்ற மாதிரி இல்லை, நீங்க வந்து வெள்ளிக்கிழமை கறி சாப்பிடக்கூடாது, சனிக்கிழமை கறி சாப்பிடக்கூடாது, அப்படி இல்லை. இதை நம்ம வந்து உண்மையை புரிஞ்சுக்கணும். ஆழமா ஏன் கறி சாப்பிடக்கூடாது? இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திட்ட கோயிலுக்கு போவாங்க, நல்லா கறி சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாங்க, இன்னைக்கு அந்த கறியை சாப்பிட மாட்டாங்க, கறி சாப்பிட வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. பாத்துக்கமா இல்லையா? ஏன்? டெய்லி சாப்பிட்டு போடுங்க. அப்ப அவங்களுக்கே ஒரு இடத்துல அந்த உண்மை புலப்பட்டிருக்கு, இல்லை இது தப்பு. அப்போ ஒரு உயிரை கொல்லும் போது அந்த உயிர் கொலைய நம்மளுடைய உயிர், நம்மளுடைய ஆன்மாவே அதை ஏற்றுக்காது. அதனாலதான் வல்லலார் தெளிவா போட்டிருக்காரு, கொலை தவிர்த்தோர் மட்டும் உள்ளே வருக. இல்லைன்னா என்ன ஆகுனா, நீங்க ஒரு உயிரை கொல்லக்கூடியவங்க வந்து இறையாளர்களுக்கு நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. தெரிஞ்சோ தெரியாமலோ. ஏன்னா பல பேர் வந்து நீங்க என்னன்னா பழக்கத்தின் அடிப்படையில சாப்பிட்டு இருக்காங்க, ருசிக்கு அடிமையாய் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சா சாப்பிடுவாங்களா? உண்மை தெரியல. ஏன்னா இது வந்து ருசி. ருசி கூட நீங்க எடுத்து நீங்க வந்து ஒரு கறி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சாதாரணமான கறியை வந்து வேக வச்சு மட்டும் நீங்க சாப்பிடலாம், உப்பு காரம் மசாலா எல்லாம் போடாம வெறும் அந்த கறியை மட்டும் நீங்க வந்து வேவிச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கும்? வாயில வச்சாங்கன்னா அதுக்கான வாயில வைக்கணுங்கிற எண்ணமே வராது. அதே மாதிரி நீங்க பல பேர் என்னன்னா, நீங்க யாரோ ஒருத்தர் கறி சாப்பிடுறீங்க, இல்லைங்க நீங்க தானே இதை கொண்டு நீங்க தான் எல்லாம் சுத்தப்படுத்தி சாப்பிடணும். இன்னைக்கு கடையில் யாரோ ஒருத்தர் அந்த பாவத்தை செஞ்சு உங்களுக்கு கறியா கொடுக்கறதுனால வந்து மனைவி வேவிச்சு நல்லா சாப்பிடுறீங்க. நீங்களே அந்த உயிர் கொலையை கொண்டு எல்லாத்தையும் பண்ணி எடுத்து நீங்க சாப்பிடணும்னா இன்னைக்கு சாப்பிடுற 100 பேருக்கு எத்தனை பேர் சாப்பிடுவாங்க நினைக்கிறீங்க? பாதி மேல விட்டுருவாங்க. என்ன காரணம்னா, அந்த உயிரை எடுக்கும் போதே இன்னொரு உயிர் எவ்வளவு பரித வச்சு பணம் பறிச்சு அந்த உயிர் போதுங்கிற கண்ணுல பார்க்கும் போது பயம் இல்லைன்னா அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய கருணை வெளிப்படும். இவ்வளவு துணி துணிக்குதா, இவ்வளவு பணம் பறிக்குதா, இவ்வளவு சிரமப்பட்டா இந்த உயிரை கொண்டு நம்ம சாப்பிடணும். இப்ப இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ வந்து பாத்தீங்கன்னா கடையில இருந்து அவங்க நீட்டா பேக்கெட் பண்ணி கொடுக்கலாம். வந்த உடனே நீங்க சமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த உயிர் என்ன கஷ்டப்பட்டுச்சுன்னே தெரியாது. அப்ப இதை நானே அதை செய்யும் போது ஒரு உயிர் கஷ்டப்படும் போது, இப்ப ஒண்ணு இல்ல, ரோட்ல போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கறி சாப்பிட்றாங்க வச்சுக்கோங்க, ஒரு ரோட்ல போகும்போது ஒரு வண்டியில வந்து கோழி அடிச்சு இறந்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆள் அடிச்சு இறந்து போயிருது. உடனே சூப்பரா ஒரு கோழி அடிச்சு அருமையான கறிடா, கெடா செத்து போச்சு, அருமையான நீ கெடா. யாராவது நினைக்கிறாங்க ஒரு ஆள் கெடா டெய்லி வெற்ற ஆள் கூட என்ன அந்த இடத்துல அந்த உயிர் போகும்போது என்ன நினைப்பான்? ஐயோ அநியாயமா ஒரு ஆள் செத்து போச்சு, ஐயோ கோழி இப்படி அநியாயமா செத்து போச்சு, பார்த்து போயிருக்க கூடாது, இந்த டிரைவர் தான் பார்த்து போயிருக்க கூடாது, அந்த கோழி மாட்டுக்கு தான் தெரியாது, உனக்கு தெரியாதப்பா தெரியும். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் அந்த உயிர் இறக்கங்கிறது உள்ளார ஆன்மாவோடய இருக்கு. ஏன்னா அந்த ஆன்மா தான் நம்மளைய உயிராக்கி இயக்கமாக்கி நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஆன்மாலேயே அந்த கருணைங்கிறது இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுது, இந்த ஆன்மாவை சுற்றி அந்தான திரை நம்மளை மூடி இருக்குது, மாயா திரை மூடி இருக்குது. வள்ளலாருடைய கூற்று என்னன்னா, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ஒரு உயிர் கொலை புசிப்ப பண்றீங்களா ஞானின்னு சொல்லாதீங்கன்றார். சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடுங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாலை ஆரம்பிக்கிறார். அந்த சாலையினுடைய குறிக்கோள் என்ன? தர்மசாலை. இப்ப நிறைய பேர் சாலைன்னு பேசும்போது சாலை ஆண்டவர்களை பத்தி வள்ளலார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுதலான கருத்தை வந்து பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. வள்ளலார் இந்த இடத்துல எப்ப சாலைன்னு சொன்னாலும் அவர் சொல்ற தர்மசாலை. அப்ப அந்த விளக்கத்தை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப தர்மசாலையினுடைய நோக்கம் என்ன? எதுக்காக தர்மசாலை? சங்கத்தை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை நமக்குள்ள எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிறது. சாலையை தர்மசாலையை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன? ஜீவகாருண்ய ஒழுக்கம், பசிப்பினிய போக்குறது. அப்ப ஏன்னா அதைத்தான் முக்கியமா சொல்றாரு. அதாவது பசியினுடைய அவஸ்தைகளை வள்ளலார் சொன்ன மாதிரி யார் இது வரைக்கும் சொன்னது? ஓ பசி இதெல்லாம் இத்தனை வேலைகளை கொடுக்குமாங்கிறது அவருடைய உரைநடை பகுதியில் வந்து ஜீவகாருண்யத்தை ஒழுக்கத்தை படிச்சாதான், ஐயோ நம்ம என்ன பசிச்சா ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு பசியில ஒரு உயிர் எந்த அளவுக்கு துடிக்குது அப்படிங்கிறத வள்ளலார் மாதிரி விவரிச்சு எழுதின ஞானிகள் உலகத்துல யாருமே. அப்ப அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசிங்க வந்து பொறுக்க முடியும். பசி பிணிங்கிறார். பசிங்கிறது ஒரு நோய். அந்த பசியினால வரக்கூடிய நோய் உலகத்துல எந்த நோய் வேணா தீர்க்கலாம். ஆனா பசியினால வரக்கூடிய நோயை தீர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப
பிரச்சனைக்கு உண்டான ஒண்ணு. அதை சரியான முறையில தீர்க்கணும். அப்ப அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு பசியினால வாழக்கூடிய ஒருத்த மனிதன் வாழானே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பசியை போக்க ஒருத்த முன்வருவானே. ஆனால் உண்மையான ஒருத்தர் பசியினுடைய வேதனையை ஒருத்தனால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா அவனால இன்னொரு உயிரை கொல்லணுங்கிற எண்ணமே வராது. பசியை சாதாரணமா வந்து ஒரு சாப்பாடோட மட்டும் விட்டுட்டீங்கன்னா அந்த மாதிரி நினைக்கிறவங்க பூரா அந்த ஜீவகாருண்ய உலகத்துல அந்த பசியினுடைய அவஸ்தைகளை பத்தி படிக்கணும். அதை படிச்சுட்டா வள்ளலார் சொல்ற மாதிரி பசியினுடைய வேதனையை புரிஞ்சுங்க, உயிர் கொலை செய்ய மாட்டார்கள். அப்படி இந்த 7 அவஸ்தைகள்ல இருந்தும் காப்பாற்றக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வர்றார். அந்த ஜீவகாருண்யத்துல கூட வந்து அந்த ஜீவகாருண்யத்தை 2ஆ பிரிக்கிறார். என்னவா பிரிக்கிறாரு? பரஜீவகாருண்யம், அபரஜீவகாருண்யம். பரஜீவகாருண்யம்ங்கிறது என்ன? கொலையினாலும் பசியினாலும் வரக்கூடிய துன்பத்தை நீக்கிறது பரஜீவகாருண்யம். அப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு நம்ம நுட்பமா புரிஞ்சுக்கணும்னா, பசியால் வாழக்கூடிய ஒருத்தனுக்கு பசியை நிவர்த்தி செஞ்சாலோ, எந்த இடத்துலயாவது ஏதாவது ஒரு உயிர் வலி ஏற்படக்கூடிய இடத்துல அந்த உயிர் பலியை தடுத்து நிறுத்தினாலோ அது இறைவனுக்கு நீங்க செய்யக்கூடிய தொண்டு. அதுதான் பர ஜீவகாருண்யம். இப்ப நீங்க தாகம், இச்சை, எளிமை, இது பயம், இதையெல்லாம் நீங்க வந்து தீர்க்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து அபர ஜீவகாருண்யம். உலகியல் சார்ந்து ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன், ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் சக அளவுல நம்ம வந்து ஒரு ஆன்மாவா உதவிக்கிறது. ஆனா அந்த இறைவனுடைய கருணை நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னா இந்த பரஜீவகாருண்யம் ரொம்ப முக்கியம். அதுலதான் இந்த கொலை தவிர்ப்பு, அடுத்தது பசி நீக்கம். இந்த 2ஐயும் வந்து வள்ளலார் வந்து வற்புறுத்துறாரு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஜீவகாருண்யம்ங்கிறது வந்து வெறும் சாப்பாடு போடுறதோட நின்று போச்சு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சாப்பிடுறது மட்டும்தான் இறை வழிபாடா மாறி போச்சு. இன்னைக்கு வள்ளலார் இதை சொன்னவரை என்ன சொல்றாரு? பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்றார். அப்ப பசித்திருன்னு சொல்றவரு ஏன் வந்து சாப்பாடு போட சொல்றாரு? நம்ம யோசிக்கணுமா இல்லையா? யாருக்கு சாப்பாடு போட சொல்றாரு? யாருக்கு பசி நீக்கம் பண்ண சொல்றாரு? பசியினால வாடக்கூடியவர்களுக்கு, பசியினால பரிதவிப்பவர்களுக்கு. நம்ம வந்து இங்க மாசமான வந்துட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைச்சு ஒரு 3 வேளை 4 வேளை சாப்பிட்டு போறது ஜீவகாருண்யம் இல்லை. அப்போ இன்னைக்கு பசித்திருன்னு சொன்னாவே என்னன்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. அப்போ உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுனாவே என்ன அர்த்தம்? நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அயற்சி வந்துடும், அலுப்பு வந்துடும், சோர்வு வந்துடும். ஏன்? நம்ம சாப்பாடு உள்ளார போட நம்ம உள்ளுக்குள்ளார உறுப்புகளுடைய வேலை என்ன ஆகுது? சாப்பிட்றதோட உங்க வேலை முடிஞ்சது, வாயு வேலை முடிஞ்சது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உள்ளுறுப்புகளுடைய வேலை பூரா ஆரம்பம். அப்ப அந்த உள்ளுறுப்புகள் வேலை செய்ய நமக்கு ஏகப்பட்ட சோர்வுகள் வரும். அப்போ பசித்து சோர்வு வரும்போது நம்மளால நல்லா சிந்திக்க முடியுமா? இல்ல ஏதாவது வந்து ஒரு புதுசா புத்துணர்வு கிடைக்குமா? புது சிந்தனையை பத்தி நம்ம யோசிக்கலாம் நினைப்பு வருமா? வராது. அப்ப நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு நிறைய சாப்பிடும் போது நம்மளுடைய எண்ணங்கள் வேலை செய்யாது. அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றாரு? பசித்திரு, எப்பயுமே ஒரு பசியோட இருக்கும். அது வெறும் ஞான பசிங்கிறது மட்டும் இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல சார் அவர் சொன்னது ஞான பசி தான் சார், அதனால நான் 3 வேளை நல்லா மூக்கு பிடிக்க ஜம்மன் சாப்பிடலாம் சார். வள்ளலார் நேரடியாக சொல்றாரு ஞான பசியை நீங்க எடுக்கலாம். ஆனா பசித்திரு, எப்பயுமே ஒரு பசியோட இருக்கணும். பசியோட இருந்தீங்கன்னா அந்த சிந்தனை வந்து செயலாக்க நல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து முழு சாப்பாடு சாப்பிடாம ஒரு இந்த வயிறு வந்து ஒரு 100% கொள்ளுதுன்னா ஒரு 75% மட்டும் சாப்பிடுது, ஒரு 25% காலியா வச்சுங்க. அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு எந்திரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருந்தா பரவாயில்லையே அப்படின்னு தோணும். அப்பா செம்ம சாப்பாடுப்பா, ஃபுல்லா சாப்பிட்டப்பா, நான் முடிஞ்சு போச்சு, உங்களுடைய உடம்பு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறது அர்த்தம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு எந்திரிக்கும் போது பசிக்கணும், நம்ம கை இன்னும் சாப்பிட்டுருந்தா பரவாயில்லையேன்னு தோணும். அப்படி தோணலைன்னா நம்ம நிறைய சாப்பிட்டோம், தேவைக்கு மேல சாப்பிட்டுட்டோம். நம்ம வயிறை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம், தேவைக்கு மேல சாப்பிட்டோம்னா தேவைக்கு கம்மியா சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாப்பிடும்போது நமக்கு சக்தி கிடைக்குது. இந்த சக்தி பூரா என்ன ஆகுது? விரயம் பண்ணணும். விரயம் பண்ணாத சக்தி பூரா என்ன ஆகுது? கொழுப்பா மாறுது. கொழுப்பா மாறி எங்க போகுது? உடம்புலயே தான் தங்குது. அப்ப இந்த கொழுப்புங்கிறது ஒரு சக்தி. நீங்க வந்து சாதாரணமா வந்து அதாவது உங்களுக்கு கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர், இதுதான் வந்து உங்களுக்கு நியூட்ரியன்ஸ். அப்படி நீங்க கார்போஹைட்ரேட்ல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்து சக்தி கிடைக்குதோ அதை விட 4 மடங்கு சக்தி வந்து இந்த ஃபேட்ல இருந்து கிடைக்கும், கொழுப்புல இருந்து கிடைக்கும். அப்ப நீங்க பயன்படுத்தாத எனர்ஜியை என்ன பண்ணுறதா அந்த உடம்பு கொழுப்பா மாத்தி உடம்புக்குள்ளார வைக்குது. ஏன் வைக்குது? பயன்படுத்துறீங்க நம்பி வைக்குது. ஆனா நம்ம எங்கேயாவது அந்த கொழுப்பை பயன்படுத்துறோமா? உங்க சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? நமக்கு வயிறு தொப்ப வந்துட்டே இருக்கு, கொழுப்பு சேர்த்துட்டே இருக்கு. அப்போ இந்த கொழுப்புங்கிறது நல்ல எனர்ஜி நமக்கு, அதை நம்ம பயன்படுத்தணும் தான் சேர்த்து வைக்கிறோம். எங்கேயாவது பயன்படுத்துறோமா? இல்ல. இப்ப எப்படி வந்து மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு பணத்தை சேர்க்கலாம், பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கான், பணத்துக்கு செலவே இல்லை. அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல என்ன பண்ணுவீங்க? டெபாசிட்டா மாத்திடுவீங்க இல்லையா? டெபாசிட்டா தூக்கி போட்டுருவீங்க, எஸ்பி அக்கௌண்ட் இருக்கும்.
எஸ்பி அக்கௌண்ட் நீங்க அப்பப்ப பணம் எடுத்துக்கிறது போட்டுக்கிறது வச்சிருப்பீங்க. இந்த டெபாசிட் போட்டீங்க பாருங்க, அந்த டெபாசிட் பணத்தை நீங்க எப்ப கை வைப்பீங்க? முடிஞ்சதால என்ன பண்ணுவீங்க? எப்ப நீங்க அந்த பணத்தை டெபாசிட் இருக்கிற பணத்தை எடுத்து எப்ப செலவு பண்ணலாம்னு தோணும்? எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, அதுலயும் பணம் இருக்கு, டெபாசிட்லயும் பணம் வச்சிருக்கீங்க. இந்த டெபாசிட்டை உடைச்சு எப்ப நீங்க பணத்தை எடுப்பீங்க? எஸ்பி அக்கௌண்ட்ல அந்த பணம் செலவாய் வேணுங்கிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கீங்க, டெபாசிட் உடைப்பீங்களா? அப்ப எப்ப டெபாசிட் உடைப்பீங்க? எஸ்பி அக்கௌண்ட்ல பணம் குறைஞ்சதுனாதான் டெபாசிட் உடைப்பீங்க. கரெக்டா? அப்போ வாங்க, எஸ்பி அக்கௌண்ட்ல குறைஞ்சா தான் நீங்க டெபாசிட்டை கை வைப்பீங்க. அப்ப இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு எப்ப குறையும்? பசியில இருக்கும்போது, நமக்கு தேவையான சத்து கிடைக்கும் போது, ஏற்கனவே நீங்க அந்த சத்தை சேமித்து வச்சிருக்கும் போது, இல்லாத போது அதை கொழுப்பை கரைச்சு அந்த உடம்பு சக்தி எடுத்துக்கும், அது செலவு பண்றதுக்கு எடுத்துக்கும். ஆனா நம்ம எப்பயுமே ஒரு 3 வேலை போட்டுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, தேவைக்கு அதிகமா எங்கேயாவது போட்டு வச்சிருந்த அந்த கொழுப்பை கரைச்சி சக்தி எடுக்குமா வெளியே? அப்ப அதிகமா கொழுப்பு சேர 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 என்ன ஆகுது? உடம்பு ரொம்ப நல்லதுங்கிறாங்களா சாப்பிட்டுங்க. நம்மளால நடக்க முடியறது இல்லை, மூச்சு வாங்க முடியறது இல்லை, முட்டிங்கால் வலிக்குது, உட்கார முடியறது இல்லை, உட்கார்ந்தா திருப்பி எதிர்க்க முடியறது இல்லை. தேவையான சத்து தேவைக்கு மேல உடம்புல இருந்தாலும் என்னது பிரச்சனை? அதனாலதான் சொன்னாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சாகும் போது கொழுப்பு என்னதுக்காக போகுது? சக்தி என்னதுக்காக போகுது? அப்ப எந்த இடத்துலயுமே கொஞ்சம் அவரு அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல நம்ம வெறும் சாப்பாடு மட்டும்தான் ஜீவகாருண்யம் நினைச்சிடக்கூடாது. வள்ளலார் சொல்லக்கூடிய மற்ற கருத்துக்களையும் நம்ம பார்க்கணும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அப்ப தனிமையில இருக்க சொல்றது எதுக்காக சொல்றாரு ஐயா? நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் வேணும். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் வந்து டெய்லி உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் இது வந்து என்னுடைய பர்சனல் டைம், என்னை பத்தி சிந்திக்கிறதுக்கு, என்னை நான் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்ல நான் பண்றது சரியா தவறான்னு தெரிஞ்சுக்கிறது, அடுத்த கட்டம் என்னுடைய பயணம் என்ன, எந்த பயணத்துல இருக்கேன், எந்த இடத்துல இப்ப வண்டி நிக்குது, இன்னும் அடுத்தது என்னுடைய பஸ் ஸ்டாப் எதை நோக்கி இந்த வண்டி போக போகுது, இதை நம்ம தினசரி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ நம்ம யோசிக்கிறோமா? சாதாரணமா வந்து ஒரு வீடு கட்டும் போது கூட டெய்லி உட்காந்து இன்ஜினியர்கிட்ட பேசுறோம். ஐயா மேப் போட்டீங்க, என்னாச்சு ஏதாச்சு, வீடு எது வரைக்கும் வந்துருக்குது, இன்னும் எவ்வளவு போகணும், மூட்டை எவ்வளவு இருக்குது, சிமெண்ட் எவ்வளவு வாங்கணும், கல் எவ்வளவு வாங்கணும், மண் எவ்வளவு வாங்கணும், ஜல்லி எவ்வளவு வாங்கணும், எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கணும். உண்டா இல்லைங்களா? ஒரு சாதாரணமா வீட்டுல வந்து ஒரு விசேஷ நிகழ்ச்சி நடத்துறப்ப அவங்களை கூட்டியா, வீட்டுல கூட்டியா, எத்தனை பத்திரிக்கை அடிச்ச, எங்க எப்ப போக போறோம், யாரை கூப்பிட போறோம், யாரை விட்டுற போறோம், இதெல்லாம் பண்றோமா இல்லையா? அப்ப சாதாரண விஷயங்களுக்கே நம்ம இவ்வளவு உட்கார்ந்து ஆழமா யோசிக்கும் போது, நம்ம பயணத்தை பத்தி நம்ம என்னைக்காவது உட்கார்ந்து தினசரி யோசிக்கிறோமா? எதை நோக்கி நான் பயணிச்சுட்டு இருக்கேன், நான் யாரு, என் பயணம் என்ன, எதை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன், நின்று என்னடா இது வரைக்கும் ஓடிட்டு வந்திருக்கேன், ஓடிட்டு வந்த தூரம் என்ன, ஓடிட்டு வந்த பாதை கரெக்டா, இல்ல நான் போயிட்டு இருக்கிற பாதை கரெக்டா, இல்ல எங்கேயாவது ரைட் எடுக்கணுமா லெஃப்ட் எடுக்கணுமா, எனக்காவது நம்ம யோசிக்கிறோமா உட்காந்து? அப்ப இதெல்லாம் எப்ப தோணும்னா தனிச்சிருக்கோம்னா இந்த சிந்தனைகள் வரும். தனிமையில இருக்கணுங்கிறார் வள்ளலார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மொபைல் போன் கூட இருந்தாலே ஒரு 100 பேர் நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரி. அப்போ இப்ப நம்ம கூடுமான வரைக்கும் என்ன பண்ணா, மொபைல போன் கூட ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்ல முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆரம்பிப்போம். நம்மளால வந்து தவம் பண்ண முடியாது கூட வச்சுக்கங்க. நம்ம உட்காந்து கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லுவோம், கண்ணை மூடிங்க, ஆனா குரங்கு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படிம்போம். உடனே என்ன முதல்ல ஞாபகம் வருவாங்க? அந்த குரங்கு தான் ஞாபகத்தை வரும். அப்ப மனுஷனோட புத்தியா என்னன்னா, எதை செய்யாதீங்கிறோமோ அதான் நம்ம முதல்ல செய்யணும்னு தோணும், நினைக்கணும்னு தோணும். அப்ப நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம். அதை நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனோ, இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடியோ, இல்ல நீங்க சாப்பாட்டுக்காக உட்கார்ந்து இருக்கும் போதோ, வீட்டுக்காரமாக அரிசி குடிக்கிறவங்க வேறு 5 நிமிஷம் ஆகும் சொல்லுவாங்க. எப்பயோ ஒண்ணு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தினசரி. எது நம்மளுடைய வாழ்க்கை, எதுக்காக இந்த வாழ்க்கை, எதை நோக்கி பயணம், வந்த பயணம் என்னென்ன, இது வரைக்கும் எத்தனை ஸ்டாப்பை கிராஸ் பண்ணி வச்சிருக்கோம், ரூட் கரெக்டா மட்டும் அப்பப்போ தினசரி ஒரு 5 நிமிஷத்துல ஆரம்பிப்போம். அந்த 5 நிமிஷத்துல நம்ம ஆரம்பிச்சு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இறைவனுடைய கருணையினால நமக்கு பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும். அடுத்தது விழித்திரு. விழித்திருன்னா என்ன அர்த்தம்? அவேர்னஸ். எதை பத்தினும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இப்ப நான் சன்மார்க்க சங்கத்துக்கு வரேன், ஏன் சன்மார்க்க சங்கத்துக்கு வரேன், அதனுடைய கொள்கைகள் என்ன, நோக்கங்கள் என்ன, மரணங்களா பெரும்பாலும் என்ன, ஏன் கறி சாப்பிடக்கூடாது, ஏன் வந்து பத்தியாருக்கு உதவணும், ஏன் எல்லா உயிரையும் ஒன்னா பார்க்கணும், இந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அதனாலதான் சொன்னேன், விழிப்புணர்வு வரும்போது நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு உங்களை கவலை செய்யப்படாது. அப்ப அந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அறியாமை வந்து எந்த பெரிய அளவுக்கு அதிகமா இருக்குது நம்ம நாட்டிலனா, ஆன்மீகத்திலையும் அரசியலையும் தான் ஏகப்பட்ட அறியாமை இருக்கு. மற்ற இடத்துல எல்லாம் கூட அறியாமைகள் வந்து குறைச்சாதான் இருக்கு. அரசியலையும் ஆன்மீகத்திலையும் தான், அதாவது வந்து இவ்வளவுதான் அறியாமைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ அறியாமைனால, அஞ்ஞானத்தினால நம்ம வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கோம். அப்ப இதுல நமக்கு இன்னைக்கு ஆன்மீகத்துல விழிப்புணர்வு வரணும். அப்ப இன்னைக்கு ஆன்மீகம்னா என்ன? நம்ம ஆன்மீகத்துல விழிப்புணர்வு வரணும். ஆன்மீகம்னா என்ன? கோயிலுக்கு போறதா? ஆன்மாவை அறிவது ஆன்மீகம். அப்ப ஆன்மீகம் தான் நம்மளுடைய பயணம் எல்லாமே. வள்ளலார் அந்த ஆன்மாவை சொல்றாரு, உயிர் இதுதான் இறைன்னு சொல்றாரு, அதை சிந்திக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ அந்த ஆன்மீகத்துல எவ்வளவு அறியாமை இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் மாசமான வளவருக்கு போய் ஜோதி பூஜம், மாச பூசத்துல ஜோதி பார்த்து வந்துட்டா நான் ஆன்மீகத்துல கிங்குன்னு நினைச்சுக்கிறோம்.
வாரமான வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையார் கோயிலுக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் தான் ஆன்மீகத்தில் பெரிய ஆளு. இல்ல மாசத்துக்கு வந்து ஒரு 4 அன்னதானம் போடுறேன், இல்ல அன்னதானம் போடுற ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மாசமான ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன், நான் தான் ஆன்மீகத்தில் கீங்கு இல்ல. அப்ப ஆன்மாவை அறியறதுதான் ஆன்மீகம். அப்ப இன்னைக்கு நம்ம இங்க வரும்போது இப்ப எல்லா கோயிலுக்கும் போறோம், அந்த மாதிரி வடலூருக்கும் போயிட்டு வந்துடலாம். ஜோதி காமிக்கிறாங்க மாச பூசை. இதை முடிச்சோடனே என்ன பண்ணுவோம், நாளைக்கு காலையில விநாயகர் கோயில உட்காந்துருப்போம், இல்லைன்னா சிவன் கோயில இருப்போம், இல்லைன்னா பெருமாள் கோயில இருப்போம். திருப்பதிக்கு ஃப்ரெண்டுங்க போனாங்க திருப்பதிக்கு போவோம், பழனிக்கு போனாங்க பழனிக்கு போறோம். அப்ப ஆன்மீகத்துல நமக்கு என்ன மாதிரி விழிப்புணர்வு இருக்கு? எல்லா இடத்தையும் பாக்குறவங்களுக்கு பூரா ஒரு வணக்கம் போட்டு வைக்கிற மாதிரி இந்த சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம். எந்த சாமி எதை கொடுக்குதுன்னு தெரியாது. வேற சொல்றாங்க இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பிரச்சனையா இந்த கோயிலுக்கு போங்க, இந்த நாளுக்கு போங்க, இந்த பிரச்சனையா இந்த காலத்துல இந்த நாளுக்கு இந்த கோயிலுக்கு போங்க, இத்தனை இதெல்லாம் செய்யுங்க. அப்போ இவ்வளவு அறியாமை இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மனுஷனுக்கு என்ன செஞ்சதுனே புரிய மாட்டேங்குது. அப்ப இந்த அரட்டு போன மனுஷன் என்ன பண்றான், என்னமோ இப்ப யாரையும் பகச்சிக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுருப்போம். புள்ளியாருக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம், முருகனுக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம், சிவனுக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம். அப்படி வளர்ந்து ஒரு மாசம் பூசை வந்தா அந்த ஜோதியை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்போ எவ்வளவு அறியாமையில் இருக்கணும்னு புரியல உங்களுக்கு? நம்ம சுத்த சம்பாதிக்கணும்னு வேற சொல்றோம், எவ்வளவு பெரிய அறியாமையில் இருக்கும். அப்ப அதனாலதான் சொல்றேன், இந்த விழிப்புணர்வு நமக்கு வரணுங்கிறார் வள்ளல. அதனுடைய புத்தகத்தை தான் இந்த தனித்திரு பசித்திரு விழித்திரு. அப்ப இந்த அளவுக்கு வந்து இருக்கு. அப்ப அந்த சமயம் நமக்கு அடுத்தது சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு, அதுக்கு அடுத்தது வந்து தர்மசாலை ஆரம்பிக்கிறாரு, அதுக்கு அடுத்தது சபை ஆரம்பிக்கிறாரு, ஞான சபை ஆரம்பிக்கிறார். கடைசியா தான் வந்து அந்த கடவுளை வந்து கொண்டாந்து நிறுத்துறாரு. அந்த கடவுளை கூட நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அங்க காட்டக்கூடிய ஜோதியாரு நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒளிய உனக்கு பாக்குறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் உனக்கு திறமை இல்லை, திறன் இல்லாம இருக்கிற புறத்துல நாச்சு வைக்கிற நீ பாரு. இதை பார்த்துட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதியை நீ பார்க்க ஆரம்பி. சத்திய ஞான சபையை என்னுள் கண்டனன். அப்போ நான் பார்த்ததை நான் வெளியே வைக்கிறேன், உன்னால பார்க்க முடியல, நான் பார்த்ததை வைக்கிறேன். இதை நான் உள்ளார பார்த்துட்டு வெளியே வச்சேன், நீ என்ன பண்ண அட்லீஸ்ட் வெளியே பார்த்துனா உள்ளார போய் தொடாவும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஞானம் இல்லை, வள்ளலாருக்கு அந்த ஞானம் இருந்திருக்கு. அப்போ இதை வந்து வள்ளலார் வந்து அந்த நிறுவனம் செய்யறாரு. அதே மாதிரி கொடி கட்டுறாரு. எந்த ஞானியாவது கொடி கட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த கொடிக்கும் அவர் சொன்னார், எதனால இந்த கொடியை கட்டுற மஞ்சள் கலர் வெள்ளை கலையில. அப்ப தொப்புல இருந்து உங்களுக்கு அந்த குருவ மத்தி வரைக்கும் நாபில இருந்து அது வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு சப்பு தொங்கிட்டு இருக்கு, அது வந்து அசையுது, அது என்ன கலர்ல இருக்குது. அப்ப இத்தனை விஷயங்களை அவர் உள்ளார பார்த்திருக்காரு. அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றாரு, அண்டத்தை விட பிண்டம் விசாலமானது. அப்ப நீங்க இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல உடம்ப புரிஞ்சுக்கணும். இந்த உடம்ப புரிஞ்சுக்கிட்டாவே, ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே கண்டுபிடிச்ச எந்த விதமான பொருளையும் எந்த படைப்பையும் விட ஒரு பெரிய அதிசயமான பொருள் என்னன்னா மனித உடம்பு தான். இதை விட ஒரு அரிய பொக்கிஷம் அரிய பொருள் எந்த படைப்பிலும் இல்லை. அதான் வள்ளலார் சொல்றாரு, அண்டத்தை விட பிண்டம் விசாலமானது. சாதாரண வாக்கியம் நினைக்கிறீங்களா நீங்க? இது எவ்வளவு பெரிய உள்கருத்து இருக்குதுன்னு புரிதா இல்லையா உங்களுக்கு? அப்ப நம்மளுடைய பிண்டத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம எங்கேயாவது ஒரு சினிமா பாட்டை கேட்கிறோம், யாராவது பேசுறதை கேட்கிறோம், நம்ம உடம்பு சொல்றதை எங்கேயாவது கேட்டிருக்கோமா? உடம்பு பேசுதா உங்ககிட்ட எல்லாம்? உடம்பு பேசி கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லையா? எப்படி, எந்த வகையில? நீங்க யாரும் உங்களோட பேசுறதை விடவும் உடம்பு உங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும், உடம்பு உங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க சாப்பிடும் போதே வந்து பாத்தீங்கன்னா போதும் வயிறு வலிக்குமா, நீங்க ஒரு அலையில வலிக்கும், ஓவர்லோட் ஆகி போச்சு, ஓவர்லோட் ஆனதான் இந்த அலையில வலிக்கும், ஏப்பம் வரும், ஜீரணம் ஆகாது. ஏன் நேற்று நீ சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இல்லாத சாப்பாடுயா, தேவையில்லாம அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்ட, இனிமேல் இப்படி சாப்பிடாதுன்னு சொல்லணும் நம்ம கிட்ட. வயிற்றால போகும் பாரு, நீ சாப்பிட்ட சாப்பாடு என்னால சரியா ஜீரணம் பண்ண முடியல, இதை நான் வெளியேற்ற முடியல, அதனால பூரா கரைச்சு தண்ணியா அடிச்சாதான் வெளியெடுக்க முடியுது. இந்த மாதிரி மறுபடியும் தின்னு தொலைக்காதுன்னு உடம்பு சொல்லுது. கேட்கறமா நம்ம என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட போய் சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைஜஷனுக்கு ப்ராப்ளமா இருக்கு, ஒரு மருந்தை கொடுங்க. மருந்தை வாங்கி சாப்பிட்டு அடுத்த நாள் அதே சாப்பாடு அதை விட அதிகமா சாப்பிடுறது. ஏன்னா எனக்கு தான் மருந்து இருக்குதுல்ல. அதே மாதிரி வாந்தி வரும். வாந்தி என்ன சொல்லுது உங்ககிட்ட, உடம்புல உன்னால நான் என்னால கரைச்சு கூட வெளியே அனுப்ப முடியாத விஷயம் இது, இதை நான் வாந்தி பண்ணி தான் உன்னை வெளியே எடுத்தாகணும். அப்போ உடம்பு ஒவ்வொரு பண்ணி காய்ச்சல் வருது. காய்ச்சல் என்ன சொல்லுது உங்களுக்கு, உடம்புல பூரா குப்பை, வயிற்றாலையாவும் வெளியே எடுக்க முடியல, வாந்தியாவும் வெளியே எடுக்க முடியல, வேர்வையாவும் வெளியே தள்ள முடியல, பூளையாவும் வெளியே தள்ள முடியல, வெளியே தள்ள முடியாத அசிங்கத்தை பூரா அழுக்கத்தை பூரா என்ன பண்ணுது உடம்பு, சூடை ஏத்தி அதை வந்து பஸ்மம் பண்ணது உள்ளாரு. அப்போ உடம்பு நித்த நம்ம கிட்ட பேசுது. ஒரு அயற்சியா இருந்தா கூட இல்லப்பா படு, கொஞ்சம் படுக்கலாம்னு இருக்குது, ஓய்வு எடுக்கலாம்னு இருக்குது, உட்காரணும்னு இருக்கு, இல்ல நம்ம மொபைல பாத்துட்டு இருக்கோம், கண்ணு கொஞ்சம் ஏறியும், அப்பயே அந்த உடம்பு என்ன சொல்லுது, முதல்ல மொபைல நிறுத்தி போய் படுத்து தூங்கியாருன்னா கண்ணை மூடி உட்காரியான்னு சொல்லுது. நம்ம கேட்கறோமா? அப்பதான் டாக்டர் போய் சார் என்னால வந்து சரியா மொபைல பார்க்க முடியல, கொஞ்சம் கண்ணுல பவர் கிளாஸ் போட்டு உடனே மறுபடியும் மொபைல போய் பார்க்கணும்.
அப்போ உடம்பு ஒவ்வொரு நித்தமும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி உடம்பு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அருமையான விஷயங்கள் உங்ககிட்ட பேசும். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், சாப்பிட்டுட்டு நீங்க எந்திரிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதெல்லாம் சொல்லும், இல்ல நீ நல்லபடியா சாப்பிட்டுக்கிற, ஓவரா சாப்பிடல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மூச்சு வாங்க சில நேரத்துல கொஞ்ச தூரம் நடந்தாவே, சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், கொஞ்ச தூரம் தான் நடக்க, இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடக்க முடியலன்னு நினைப்போம். அப்பதான் நம்ம யோசிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், எதனால இன்னைக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கு, என்ன நல்லா செஞ்சோம். இப்ப டாக்டர் போனீங்கன்னா என்ன கேட்கறாங்க, உடம்பு சரியில்லை, நீங்க என்ன சாப்பிட்டீங்க, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, முந்தா நேற்று என்ன சாப்பிட்டீங்க, என்னென்னலாம் செஞ்சீங்க, அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நமக்கு எக்ஸாமின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணும். அப்ப இந்த செல்ஃப் எக்ஸாமின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம என்ன தப்பு செய்யறோம், நம்ம என்ன நல்லது பண்றோங்கிறது அந்த உடம்பு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க சொல்றதை கேட்கலாம்னு நினைப்போம் ஒழிய நம்ம உடம்பு நம்ம கிட்ட சொல்றதை கேட்கணும்னு என்னைக்காவது காது கொடுத்துருக்கோமா? காது கொடுக்கவே மாட்டோம். உங்க உடம்பு உங்களுக்கு என்னைக்காவது கெட்டது சொல்லுமா? எந்த உடம்பு, நான் வேணா உங்ககிட்ட கெட்டது கூட சொல்லலாம், உங்களை ஏமாத்தலாம், உங்க உடம்பு உங்களை ஏமாத்துமா? ஏமாத்தாது. அப்ப நம்ம உடம்பு சொல்றத காது கொடுத்து கேட்கணும். அதை வந்து நம்ம பெரிய அளவுக்கு கேட்கறது இல்லை. இதே வந்து நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறு. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது வந்து இப்ப இதை பூராமே வந்து நிறுவுறாரு, சபை சாலை சங்கம் எல்லாம் நிறுவும் போது நமக்கு சுத்த சம்பாதத்துல வந்து கொள்கைன்னு இருக்கா இல்லையா? என்னென்னலாம் கொள்கை? முதல் கொள்கை என்ன சொல்றாரு, கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அதனாலதான் சொன்னேன், இந்த நம்பிக்கை, இந்த கொள்கை நமக்கு முதல்ல வருதா? அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு என்ன சொன்னேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சுருவோம், அந்த கோயிலுக்கு போய் அந்த சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சுருவோம், இவருக்கு வச்சுட்டா என்ன பண்றது, இவருக்கும் ஒரு பூஜையை போட்டு விட்டுருவோம். அப்ப எங்கேயாவது உரிமை இருந்தா நம்ம ஏமாறுறோமா இல்ல கடவுளை ஏமாத்துறோமா? அப்ப இன்னைக்கு நம்ம சுத்த சம்மார்க்கத்துல வர்றவங்களுக்கு கடவுள் ஒருவரேங்கிற பிடிப்பு வரணுமா இல்லையா? அப்ப அந்த கடவுள் ஒருவரேன்ற பிடிப்பு வந்துட்டா நமக்கு எந்த பயமுமே வராது, எந்த சந்தேகங்களும் வராது, எந்த குழப்பமும் வராது. அப்போ அதனுடைய நோக்கம் வந்து அதை நான் முன்னாடியே நான் சொன்னேன், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விளக்கிறேன். சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அப்ப இதுல என்ன, தெய்வத்துல வந்து பெரிய தெய்வம் சிறிய தெய்வம் கேள்வி வருதா இல்லையா? அப்ப சிறிய தெய்வம்ங்கிறது என்ன? உயிர் பலி வாங்கக்கூடிய தெய்வம். சரி, இப்ப நீ வந்து பெருமாள் கோயில் ஏதாவது வெட்டுறாங்களா, சிவன் கோயில் ஏதாவது வெட்டுறாங்களா? அப்ப அதெல்லாம் பெரிய தெய்வமா? அப்ப வள்ளலார் சிறு தெய்வ வழிபாடு கூடாது, அப்ப சிவன் பெருமாள் எல்லாம் போய் எல்லாம் கும்பிட்டு வந்துடலாமா? அப்போ நம்ம இங்க வழிபடக்கூடியதே வள்ளலார் என்ன சொல்றாரு, உருவ வழிபாடு வேண்டியதில்லை. இந்த உருவ வழிபாடு, உருவம் கொடுத்தது யாரு, அந்த இறைக்கு உருவம் கொடுத்தது யாரு? அப்போ ஒரு மனிதனால உருவகிக்கப்பட்டது, கரெக்டா இல்லையா? வள்ளலாரே வந்து ஒரு உருவத்துல மண்ணா செஞ்சு கொண்டாந்து கொடுக்குறாரு. வள்ளலார் என்ன பண்ணாரு, போட்டு உடைக்கிறார். என்ன நீ வந்து நான் பொண்ணாக வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒளி தேகத்தை வந்து நீ மந்தேக மாதிரி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு அதை போட்டு உடைக்கிறார். அப்ப அந்த பொம்மையில கூட வந்து நம்ம மண்ணாயிடக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. அப்ப இன்னைக்கு கோயில் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் என்ன, அப்போ கோயில் போகக்கூடாதுன்னு சொல்றீங்களே, கோயில் போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லல, கோயில் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு போங்க. கோயில்கள் எல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? உடம்புல 96 தத்துவங்கள் இருக்கு. வள்ளலார் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, எங்குலம் எம்மினம் 96 அங்குலம் என்ற அருட்பெரும் ஜோதி. அப்ப அந்த 96 அங்குலம்ங்கிறது என்ன, 8 ஜான், ஒரு ஜானுக்கு 12 அங்குலம். அவங்க கையில அளந்தாங்கன்னா அந்த உடம்புக்கு வந்து 8 ஜான் உடம்பு சொல்லுவாங்க. அப்ப 96 அங்குலம் நம்ம சராசரியா நீங்க பார்க்கும்போது, அப்ப இந்த உடம்புல 96 தத்துவங்கள் இருக்கு. அப்ப இந்த சுத்த சன்மார்க்கத்தை உண்மை நிலையினுடைய புருஷார்த்தத்திலே என்ன சொல்றாரு, 4 புருஷார்த்தங்கள் சொல்றாரு இல்லையா? என்னென்ன சொல்றாரு? சாகா கல்வி சொல்றாரு, ஏன சித்தி சொல்றாரு, தத்துவ நிக்கிரகம் செய்தல், அப்புறம் கடவுள் நிலையிலிருந்து மயமாதல். அப்ப தத்துவ நிக்கிரகம் செய்தல்னா என்ன? இந்த 96 தத்துவங்களை நம்ம வென்றெடுக்கணும். அப்ப இந்த 96 தத்துவங்களுடைய புற தோற்றம், புற வழிபாடு தான் இன்னைக்கு கோயில்களுடைய அமைப்பு. அப்ப நம்ம தத்துவங்களை வழங்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதனாலதான் சொல்றாரு சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அப்ப நம்ம உண்மையான கடவுளை, நம்ம வெளியே இருக்கிற கடவுள், நம்ம எங்க தேடி போக வேண்டியதில்லை. கடவுள்னாவே அதோட அர்த்தம் என்ன? கடவுள். உன்னை கடந்து உள்ள சென்று நீ அதை பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களே இருக்காரு. நீ அங்கேயும் இங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளாரையும் அந்த கடவுள் இருக்காரு. அப்ப உன்னை கடந்து நீ உன்னுடைய கடவுளை உங்ககிட்ட பார்த்துட்டீங்கன்னா நீ எல்லாத்துக்கிட்டையும் நீ அந்த கடவுளை பார்க்கக்கூடிய வந்துருவ. அப்ப இதுல ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு பெரிய உண்மை பொதிஞ்சிருக்கு இல்லையா? நம்ம அதை வெறும் வார்த்தையா பார்க்காம அதனுடைய உள்ள அர்த்தத்தை நம்ம பார்க்கணும். அடுத்தது என்ன சொல்றாங்க, தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது. இவன் என்ன பண்றான், இவனுக்கு கடை வெட்டி சாப்பிடுற பேர் இவன் என்ன செய்யறான், சாமி பேர்ல பலிய போடுறான். கோயில் கடை வெட்டுறப்போ எல்லாம் வந்துருங்க. அப்போ ஒரு உயிர் பலி பண்றது எவ்வளவு பெரிய பாவம்னு பார்க்கணும். அப்ப அந்த உயிர் பலி செஞ்சு ஒரு வேண்டுதல் கேட்டீங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறுமா? நல்லா யோசிச்சு பாருங்க.
அதுக்கு பதிலாக 4 வெட்டை இருக்கக்கூடிய ஆட்டை காப்பாற்றி விடுது. ஒரு 10 கோழி கொள்ளை இருந்த கோழியை காப்பாற்றி விடுது. அது உங்களுக்கு புண்ணியம். வள்ளலார் சொல்றாரு, பாவ புண்ணியங்களை பத்தி சொல்றாரு. பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன சொல்றாரு? ஜீவகாருண்யத்தோட இருக்கிறது புண்ணியம், ஜீவகாருண்யம் இல்லாம இருக்கிறது பாவம். அப்ப இதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன சின்ன கனெக்டிங் த டாட்ஸ் தான். அடுத்தது என்ன சொல்றாரு? சாதி சமய மத முதலிய வேறுபாடுகள் கூடாது. அப்ப இன்னைக்கு சன்மார்க்கத்துல வந்தவங்க பூராமே சுத்த சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க, சாதி பார்க்காதவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? மதம் பார்க்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப சாதியை பார்த்துக்கிட்டு மதத்தை பார்த்துக்கிட்டு நான் சுத்த சன்மார்க்கனா எந்த இடத்துல வந்து ஏற்றுக்க முடியும்? அப்ப நீங்க இன்னும் சமய மார்க்கத்திலையும் மத மார்க்கத்திலையும் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க சாதினாலே என்ன அர்த்தம்? எனக்கு என்னன்னா, நீங்க ரோட்ல போயிருக்கீங்களா, ரோட்ல போகும்போது பிச்சைக்காரலாம் பார்த்துருக்கீங்களா? இருக்கிறதுலயே வந்து ஒரு கீழ்நிலை நம்ம என்ன சொல்லுவோம்? பிச்சை எடுக்க. வள்ளலார் என்ன சொல்றாரு? நான் ஒருவனிடம் யாருக்கிட்டையும் நான் போய் ஐயா எனக்கு கொடுங்கிறது கேட்ட அந்த நிலைமை வரக்கூடாது. அந்த மாதிரி எங்கிட்ட யாராவது ஐயா கொடுங்கும் போது ஐயா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அந்த வரம் கேட்கிறாரு. அப்போ ஒரு பிச்சை எடுக்கிறது எவ்வளவு தாழ்ந்த நிலைன்னு பாருங்க. இப்போ ரோட்ல போகும்போது பார்த்தோம், பிச்சை எடுக்கிறவங்க வண்டி வந்து நின்று பஸ் ஸ்டாப் இருக்கலாம். அந்த காலத்துல வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. நிறைய வீட்டில் நாங்களாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கும் போது நிறைய பேர் வந்து இல்லப்பா யாரும் வருவாங்கன்னு சேர்த்து சமைப்போம். சொந்தக்காரங்களுக்கு இல்லை, இந்த மாதிரி யாசகம் கேட்டு வரவங்களே நம்ம சமைச்சு வைப்போம். ஆனா இன்னைக்கு எல்லாமே காசா போச்சு. இன்னைக்கு எல்லாம் கூகுள் பே எல்லாம் வச்சுட்டு கூட பிச்சை எடுக்கிறவங்க காய் போச்சு வச்சுருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பிச்சை எடுக்க வரும்போது அவங்க கேட்கறாங்க இல்லையா, ஒரு மழையில வெயில பஸ் ஸ்டாப்ல நின்று சில நேரத்தில் வண்டி கூட அடிச்சிடும் எல்லாம் பண்ணி அந்த பிச்சை எடுக்கிறத கூட ஒருத்தருடைய உழைப்பு இருக்கா இல்லையா? இப்ப நான் இந்த சட்டையை போட்டுருக்கேன், பேண்ட்டை போட்டுருக்கேன், இதை வாங்குறதுக்கு எனக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேனா இல்லையா? பிச்சை எடுக்கிறது இளைஞர்கள் இல்லையா? அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு கூட ஒரு உழைப்பு இருக்கா இல்லையா? ஆனா நான் இந்த சாதி இந்த மதம் சொல்றதுக்கு ஏதாவது உழைப்பு கேட்டிருக்கா? நீங்க செஞ்ச எந்த உழைப்பினாலும் உங்களுக்கு அந்த சாதி கிடைச்சது. உங்களுடைய எந்த உழைப்பினாலும் உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மதம் கிடைச்சது. அப்போ இந்த பிச்சை எடுக்கிறதே வந்து நம்ம இழிநிலைன்னு சொல்லும் போது என்ன எதனால இழிநிலைன்னு சொல்றோம்? உழைக்காம நீ ஏன் சம்பாதிக்கிறேன்னு கேட்கிறோம். பிச்சைக்காரன் பார்த்து கேட்கறமா இல்லையா? எவ்வளவு மக்களையா கேட்கறாங்க இல்லையா? அவன் கை காலிக்கு போய் உழைச்சு சாப்பிட கூட கேட்கறமா இல்லையா? அவன் கேட்கறப்பா 5 ரூபா 10 ரூபா. அவன் அந்த 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறதுக்கு நமக்கு வக்கீலாக நம்ம அவன் கிளாஸ் எடுப்போம். கரெக்டா இல்லையா? அப்போ அதே வந்து எவ்வளவு கீழ்நிலையா இருக்குன்னா, நான் இந்த சாதி இந்த மதம் சொல்றது அதை விட எவ்வளவு கீழ்நிலை. உங்களுடைய உழைப்பே இல்லாம உங்களுக்கு கிடைச்ச இலவசங்கள் என்ன? உங்களுடைய சாதியும் மதமும். நீங்க பெருமைப்பட வேண்டிய விஷயமா இந்த சாதி மதம்? இருக்கிறதுலே கேவலப்பட வேண்டிய விஷயம். நான் இந்த சாதியில பிறந்தனால நான் பெரிய ஆளு சொன்னா அதை விட ஒரு கேவலமான விஷயம் கிடையாது. இந்த சாதிங்கிறனால நான் குறைஞ்சு போயிட்டேன்னு சொன்னாலும் அதை விட மோசமான விஷயம் கிடையாது. ஏன்னா எந்த விதமான ஒரு சல்லி நயா பைசாக்கு உங்களுடைய உழைப்பு இல்லாம கிடைச்சது உங்க சாதி மதம். எங்கேயாவது உழைச்சிருக்கீங்களா? இருக்கு வெயில போயோ மலையில போயோ கல் உழைச்சோ கல் தூக்கியோ ஏதாவது ஒரு உழைப்பு இருக்கா? நான் இந்த சாதி இந்த மதம் சொல்றதுக்கு யாரும் ஒருத்தருக்கு இருக்கிற அந்த யோகியதை அந்த தார்மீக உரிமை இருக்கா? நான் இந்த சாதி மதம் இதை நான் உழைச்சுனா இந்த சாதி மதம் சொல்றதுக்கு. அப்போ இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இதான் வள்ளலார் சொல்றாரு. சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சண்டடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் இதுவரையில் நீர் உண்மை அறிந்திலவே அலைந்தலைந்து வீடே நீர் அழிதல் அழகலவேங்கிறார். அப்ப ஏன்டா இந்த சாதியை மதத்தையும் சொல்லி அழிஞ்சு சாலைன்னு கேட்கிறார். இதை விட எப்படி சொல்ல முடியுது? இதை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவுவாதிகள் சாதி மதத்தை பத்தி பேசிட்டாங்களா? வள்ளலாரை விட யாராவது? அப்போ இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த சாதி மதத்தை வச்சுட்டு தான் இன்னைக்கு பல பேர் பல இடத்துல வந்து வித்தியாசப்பட்டு வேறுபட்டு ஒரு ஆண்மனையத்தை கூட உள்ள ஒரு மனிதனையும் கூட இல்லாத அளவுக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க. மக்கள் மாக்களாக மாறிட்டு இருக்காங்க. அதனால இந்த சட்ட சன்மார்க்கத்தை வரையங்களுக்கு அந்த சாதி சமய மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாதுங்கிறது முக்கியமான கொள்கைகள் ஒன்று. அடுத்தது எவ்வுயிரும் தம்முயிர் போல என்ன வேணும்? அதுதான் அந்த ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை. அப்ப எல்லா உயிரையும் என் உயிருங்கிற மாதிரி என்ன ஆரம்பிச்சுக்கனா, எந்த உயிருக்காவது நான் வந்து துக்கம் ஏற்படுத்துவேனா, துன்பப்படுத்துவேனா? அப்ப அந்த இடத்துல எனக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொதுவான நோக்கம் வந்து எவ்வளவு பெரிய சிந்தனை வருது. அடுத்தது ஏழைகளின் பசிநிறுத்தலாகிய ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். அதான் நம்ம முதலே பார்த்தோம். ஒரு பசியில் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு பெரிய அவசியங்கள் வள்ளலார் அவர்கள் எழுதி வச்சிருக்காரு. அடுத்தது அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக மேடையில ஏறி பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா அடுத்த வீட்டுல 5 நேரம் பேச உதவ மாட்டாங்க. அந்த ஜீவகாருண்யமே இருக்காது. கடின சித்தர்கள் சொல்லுவார் வரலாறு. அப்ப அந்த ஜீவகாருண்யமே ஒரு ஜீவன் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அந்த ஜீவனுக்கு உங்களால உதவ முடியலன்னா உங்ககிட்ட என்ன கருணை இருக்கு? அப்ப அறிவு விளக்கம் என்ன இருக்கு? அந்த இடத்துல மேடையில பேசிட்டா போதுமா? அறிவு விளங்கணும் இல்லையா? அப்ப வள்ளலார் என்ன சொல்றாரு? எந்த இடத்துல ஜீவகாருண்யம் விளங்குதோ அந்த இடத்துல அன்பும் அறிவும் விளங்குங்கிறார். சொல்றாரு இல்லையா? அப்போ அது ரொம்ப முக்கியமா நம்ம கடைபிடிக்க வேண்டியது. அடுத்தது புராணங்களையும் இதிகாசங்களையும் சாத்திரங்களையும் நம்ப வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் கதைகள். இப்ப உலகம் உருண்டைங்கிற ஸ்கூல்ல என்ன வச்சு காமிச்சாங்க? அந்த குளோப் உருண்டை வச்சு காமிச்சாங்க. இப்ப நம்ம வந்து வயசாயிடுச்சு. இப்ப நமக்கு உலகம் என்னன்னா இல்லையா, எங்க ஸ்கூல்ல இருக்குது அந்த உலகம்.
எங்க ஸ்கூல் லேப்ல போனா அந்த உலகம் இருக்குதுங்க, அங்கதான் உலகம் இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பேதிக்கு அர்த்தம். அப்ப இந்த புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே வந்தது நமக்கு சில நல்ல கருத்துக்களை தெரிவிக்க வந்த கற்பனை கதைகள் வல்லவர். கலை உரைத்த கற்பனையை நிலையென கொண்டாலும் கண்மூடி விளக்கமெல்லாம் மண்மூடி போகிறார். அப்ப நமக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வந்ததுக்கு ஒரு உதாரணங்கள், அது மோசங்கள் அல்ல. அதை நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கணும். கடைசியில் அதே இப்ப உதாரணத்துக்கு வந்து நிறைய பேர் என்னன்னா வள்ளலாரே வந்து சாமியா கும்பிடுவாங்க. வள்ளலாரே அதை ஏற்றுக்கிட்டாதான் இல்லையா? எந்த இடத்தையும் ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல? வள்ளலார் இறைவனோட ஒன்றாக கலந்தவரா இல்லையா? அப்புறம் ஏன் வள்ளலார் கும்பிடக்கூடாது? கேள்வி வருதா இல்லையா? இவரு இறை ஜோதியில போய் ஐக்கியமாகிறார், இறைவனோட போய் ஒன்றாக கலக்கிறார். அப்போ அவர் வள்ளலார் என்ன சொல்றாரு? இறைவனை வழிபடுங்க, என்ன எந்த இடத்துலயும் கடவுளா நினைச்சு வழிபடாதீங்க. யாரு? இறைவனோட ஒன்றாக கலந்தவர் சொல்றாரு. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம்? யாரோ ஒரு சாமியார் இருந்தாங்க, அது இந்த மதம் அந்த மதம் இல்லை, எல்லா மதத்திலையும் இந்த மூட பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஒரு சில பேர் நல்லா பேசுறதை கேட்டு இவர்தான் என்னுடைய குரு, இவர்தான் என்னுடைய வழிகாட்டி. மக்கள் நம்ம யார் என்ன சொன்னாலும் அதை நம்புறோம். ஆனா பல பேர் அதை வந்து தவறுதலா பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த அதனால வள்ளலார் என்ன சொல்றாரு? என்னை கடவுளா நினைச்சு வழிபடாதீங்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையே கடவுளா நினைச்சு வழிபடுங்க, அவர் உங்களை ஏராளம் ஏற்றுவிப்பார் அப்படின்னு இறைவனோட ஒன்றரை கலந்தனை சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு மனித உருவில் இருக்கக்கூடிய சாமியாருக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு அவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை இன்னைக்கு வேற யாராவது வாழ முடியுதா? எவ்வளவு பெரிய ஆடம்பர வாழ்க்கை! வள்ளலாறு கைவீசி நடக்கிறதே வந்து ஒரு ஆணவம் நினைச்சவர். அதனாலதான் கை மூடி உட்கார்ந்துருப்பார். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்காங்க சாமியார் போய் இல்லைன்னா திரும்பி சொல்றேன், எல்லா மதத்தில் இருக்கிறவங்க சேர்த்து சொல்றேன். அவங்களுடைய பந்தா என்ன, பணபலம் என்ன, செல்வாக்கு என்ன, அவங்களுடைய அரசியல் ஆதிக்கம் என்ன, சொத்து மதிப்பு சொன்ன மாதிரி பாருங்க. இன்னைக்கு சாமியாருக்கு கவர்மெண்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. நீங்க கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. நீ சாமியாரனால அவ்வளவு கொடுக்க முடியுது, பிசினஸ் மேன் கூட அவ்வளவு கொடுக்க முடியுது இல்ல. ஏன்னா மக்கள் நம்பிக்கைங்கிற பேர்ல அத்தனை கூட கொட்டுறாங்க அறியாமையில. அப்ப சாமிக்கு நீங்க கவுண்டர்ல போட்டு விடுறதுக்கு இதே சினிமாவா? 10 ரூபா வாங்கினா தர டிக்கெட், 20 ரூபா வாங்கினா நடுவுல, 50 ரூபா கொடுத்தா பால்கனியில உட்காந்து பாக்குறது இதே சினிமாவா? இது சினிமால கூட என்ன போச்சு, எல்லா டிக்கெட்டும் ஒரே ரேட் ஆகி போச்சு. இப்ப ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் சினிமால கூட இன்னைக்கு வேறுபாடு இல்லை, அந்த உரிமை வந்துருச்சு. எல்லா டிக்கெட் முதல் டிக்கெட் உட்காந்து பால்கனியில் 90 ரூபா டிக்கெட் இருக்கான். ஆனா நீ சாமியை பாக்குறதுக்கு நீ இந்த லைன்ல போனீங்கன்னா இத்தனை, ஸ்பெஷல் லைன்ல போனீங்கன்னா இத்தனை, விஐபி லைன்ல போனீங்கன்னா இத்தனை. அப்ப காசை கொடுத்தா கடவுளை எப்படி வேணா நீங்க பாத்துக்கலாமா? இது எவ்வளவு பெரிய அறியாமை இல்லையா இது? அப்ப இது அடுத்தது இறந்தவரை புதைக்க வேண்டும், எரிக்கக்கூடாது. இதுதான் அப்பாவையும் நம்ம செய்யறோம். அப்ப அப்பாவை புக்கு வள்ளலார் சொல்லியிருக்காரு, சமாதி வற்புறுத்தல் அப்பாவை புக்கெல்லாம் போட்டிருக்காரு. ஏன் வந்து நம்ம இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, புதைக்கணுங்கிறத வள்ளலார் தெளிவா சொல்லியிருக்காரு. கருமாதி திதி முதலிய சடங்குகள் வேண்டாம், இந்த சடங்கு சாங்கிய சம்பிரதாயம்லாம் வேண்டியதே இல்லை. அப்பா நாங்க எல்லாம் எதுவுமே செய்யல. சில பேர் வந்து பதினெட்டு அப்புறம் கூட 2வது நாள் போய் பார்த்துட்டு காட்டுல பார்த்துட்டு வருவாங்க, நாங்க அதை கூட செய்யல. அப்ப அங்க இல்ல. அப்ப அந்த மாதிரி கணவன் இழந்தால் மனைவி தாலி வாங்கக்கூடாது, இதெல்லாம் முக்கியமான கொள்கைகள் சொன்னாருங்க. இதை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கணவன் இழந்தால் மனைவி தாலி வாங்கக்கூடாது. இவர் எப்ப சொல்லியிருக்காரு? அப்பே சொல்லியிருக்காரு. இவர் வேணா ஒரு புரட்சியாளர் வேணுமா? மனைவி இறந்தால் கணவன் வேறு திருமணம் செய்யக்கூடாது. எதிலும் பொது நோக்கம் வேணும். நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நீ மட்டும் இருக்காத, பொதுவான சிந்தனை இருக்கணும். இந்த உலகம் பூரா உயரணும், மனித சமுதாயம் மேம்படணும். நான் மட்டும் இன்னைக்கு அடைஞ்சா பத்தாது. வள்ளலார் என்ன சொல்றாரு? யான் பெற்ற இன்பம் பெருமையும் வையடம்ங்கிறார். அவர் சித்தி விளையாட திருமலையில் என்ன சொல்றாரு? கடவுள் வர போறாரியா, வந்து என்னை ஆட்கொள்ள போறாரு, எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்களும் அந்த வார்த்தை வாங்கிக்கலாங்கிறார். சொன்னாரா இல்லையா? நம்மளா இருந்தா சொல்லுவோமா? எனக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நான் தனியா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடவுளை தனியா கூட்டிட்டு போயிடும். ஏன்னா இங்க வந்தாருன்னா கடவுள் நமக்கு கொடுக்கறது கூட பங்கு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப ஒண்ணு உதாரணம் இதே நான் வந்து வெண்ணந்தூர்ல இதே கேள்வி கேட்டேன். இப்ப நம்ம இங்க 20 பேர் 30 பேர் இருக்கோம்னு வச்சுங்க. இப்ப யாரும் இந்த கடவுள் டோர் கிட்ட வந்தாரு வந்து ஏப்பா இங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு மரணங்களா பெருமாள் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். யாருப்பா வரீங்கன்னா என்ன நடப்பீங்க? எல்லாரும் எந்த என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நான் மட்டும் போகணும், எல்லாரும் அடுத்த தர வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு? ரெடியா இருக்கப்பா, வந்துட்டாரு, நான் இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துட்டாரு, நான் போய் 2 நாளைக்குள்ள கலக்க போறேன், நீங்க நல்ல சிந்தனையோட இருந்தீங்கன்னா உங்களையும் அவர் ஆட்கொண்டுருவாரு. எவ்வளவு பெரிய பொதுமக்கள் இது! ஏன்னா சாதாரணமா இன்னைக்கு எலெக்ஷனுக்கு வர ஒரு 500 ரூபாய் கொடுக்கணும், பக்கத்து கொடுக்காரங்க சொல்லாம வாங்கி போறோம், ஜாஸ்தியா தான் உண்டா இல்லையா? மரண விழா பெருவாழ்வு கிடைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, வாங்க வாங்கன்னு வந்துட்டாரு, கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அவர் ரெடியா இருக்காரு, இறைவன் ரெடியா இருக்காரு. கொடுக்கறதுக்கு வாங்கறதுக்கு நம்ம தகுதியாளானா இருக்கமா? கொடுக்கறதுக்கு இறைவன் ரெடி. நான் ஏற்கனவே நினைச்சேன், கடவுள் கருணையானவர், கருணை தவிர கொடுக்கறத தவிர கொடுக்குற வேலையை அவர்கிட்ட கிடையாது. உங்களோட கொடுக்கறத திருப்பி எடுத்துக்கிட்டாங்க வேலை அவருடைய வேலை கிடையாது. கேட்கறத கொடுக்கறது தான் கடவுளுடைய வேலை. ஏன்னா கருணையா வடிவானவர். அம்மா மாதிரி நான் சொல்றேன், அம்மாவே எப்படி இருக்காங்க, கடவுள் எப்படி இருப்பாரு? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளவு பெரிய பொது நோக்கம் யோசிச்சு பாருங்க.
அதுல எல்லாத்துலயும் நம்ம எந்த செயலை செஞ்சாலும் ஒரு சுத்த சன்மார்க்கியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொது சிந்தனை வேண்டும். நான் என் பொண்டாட்டி, என் புள்ள குட்டி, என் வீடு, என் சாதி, என் மதம் மட்டும் இல்லாம அத்தனை பேருக்கு உண்டான பொது சிந்தனை வேணும், பொது நலம் வேணும். இதை விட ஒரு சமூக கொள்கை எங்கேயாவது வேணுமா? அப்புறம் இதுல எல்லாம் நம்ம இருக்கும்போது மரணம் எல்லாம் பெருவாழ்வு அடைய முடியும். அப்ப இத்தனை விஷயங்கள் இருந்தால்தான் மரணம் எல்லாம் பெருவாழ்வு அடைய முடியும். நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திரிய ஒழுக்கங்கள், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இந்திரிய அறிவு, கரண அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு, இதெல்லாம் என்னென்ன, அது வந்து நமக்கு எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே இப்பயே வந்து பாத்தீங்கன்னா சங்கரா போய் 1.5 மணி நேரத்துக்கு பக்கமா ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நம்ம அடுத்து அதெல்லாம் வந்து நம்ம வரக்கூடிய மாதங்கள்ல வந்து நம்ம அதை பத்தி பேசுவோம். நம்ம இன்னைக்கு வந்து வள்ளலார் வருவிக்க விட்டுறது, அவர் ஏற்படுத்திய நிறுவனங்கள் என்னென்ன, அந்த நிறுவன சபை சாலை சங்கத்துடைய நோக்கங்கள் என்னென்ன, அந்த நோக்கத்தை சார்ந்து மக்களுக்கு நமக்கு கொடுத்த கொள்கைகள் என்னென்ன, இந்த கொள்கைகளை எல்லாம் மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து விரிவா பார்த்துருக்கோம். அப்ப நம்ம வந்து சுத்த சன்மார்க்கியா இருக்கிறவங்க வெறும் வடலூருக்கு போறோம், மாசம் போறோம், ஜோதி வழிபாடு நம்ம வந்து பார்த்துட்டு வர்றது மட்டும் நம்மளுடைய செயல்பாடா இல்லாம, இந்த சுத்த சன்மார்க்க கொள்கைக்கு புறம்பான செயல்கள் எதையும் செய்யாம நம்ம அதை மேற்கொள் கொண்டு அதை முழுமையா நம்ம கடைபிடிச்சு வாழும் போதே நமக்கு வந்து வழி வந்து விலக ஆரம்பிக்கும். சொல்லுவாங்க இல்லையா, வழி நம்ம இங்க உட்காந்துட்டே வந்து பாத்தீங்கன்னா வடலூர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி போறதுன்னா நம்ம வந்து மேப் கணக்கு வராது. ஆனா நீங்க நடக்க என்ன ஆகும், வழி விலகும். அப்ப அந்த மாதிரி சுத்த சன்மார்க்கிகள் வந்து நமக்கு வந்து ஒரு மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி நம்ம போகணும். நம்மளோட அல்டிமேட் டெஸ்டினேஷன் என்ன, இறைவனை அறிந்து அம்மயம் ஆதல். அப்ப இறைவனோட ஜோதியோட ஒன்றாக கலக்கணும் போது மரணமில்லா பெருவாழ்வை நம்ம அடையணும். அப்ப அந்த மரணமில்லா பெருவாழ்வை நம்ம அடையணும்னா இந்த கொள்கைகளை நம்ம முன்னுக்கு வச்சு நம்மளுடைய தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கிட்டு போனோம்னா கட்டாயமா நமக்கு வந்து நல்ல வழி விலகி ஒவ்வொருத்தரும் நம்ம சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்தவங்க எல்லாருமே நம்ம வந்து வள்ளலாருடைய கருத்துக்களை நம்ம வந்து சிறமே கொண்டு நம்ம சுத்த சன்மார்க்க கொள்கையை பின்பற்றி வாழும்போது நம்மளுடைய மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது வந்து இறைவனுடைய பெருங்கருணையினால கண்டிப்பா சாத்தியக்கூறுகளாகும். அது வந்து நம்மளுடைய கையில தான் இருக்கு, நம்மளுடைய நடவடிக்கையில தான் இருக்கு, நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த அருமையான ஒரு சத்தியச்சாரத்துக்கு வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த மாதம் நம்ம ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி மாசத்தை போகும்போது நம்ம வந்து கட்டாயமா நம்ம சந்திக்க போறோம். நம்மளுடைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5:30 to 7 மணி வரைக்கும் நம்ம வந்து அந்த சத்தியச்சாரம் பண்ணோம். ஏன்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு ஜோதி பார்க்க போது கரெக்டா இருக்கும். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது மாசம் பூசக்கரைக்கு நம்ம சத்தியச்சாரம் நடத்த போறோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட பூரா சொல்லி, நண்பர்கள் கதிவேல் ஐயா இருந்தபோது எப்படி நடந்துச்சோ அந்த செயல்பாடு நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு போக சொல்லி எல்லாத்துக்கிட்டே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.